आत्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रकृष्णान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं तं च चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாகம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மணிய புகுந்து இதை பாடியாடி உழிதரக் கண்டோம். ஸ்ரீஹப்பதியான பகவான பரிபூர்ணமா அனுபவிக்கும் அங்குலம் அங்குலமாக பாதாதி கேசம் கேசாதி பாதம் இந்த பிரபுவை நன்னா அனுபவிப்பதற்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஆனா அர்ஹதை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த அர்ஹதை சாட்சாத் குரு கிருபையினாலே மட்டும்தான் லபிக்கின்றது. குருவுடைய கிருபை இல்லை அப்படின்னு சொன்னா யதுநந்தனா இருக்கின்ற நந்தநந்தனா இருக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் அந்த பிரபு பார்க்கவே முடியாது, இருக்கான் ஆனா அனுபவிக்க முடியாது. அந்த குரு கிருபை ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணா. அந்த குரு கிருபையினாலே மட்டும்தான் பரிபூர்ணமான கிருஷ்ண தரிசனமானது கிடைக்க. பரிபூர்ண தரிசனம் அப்படின்னா அதற்கு மேலே பகவானிடத்திலே அனுபவிப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லும்படியா அனுபவிக்க. பகவானோ ரொம்ப பெரியவன், விராட் புருஷன். ஆனா அப்பேற்பட்ட அந்த விராட் புருஷனுடைய ரூபத்தை முழுக்க அனுபவிச்சவன். பாதாதி கேசம் கேசாதி பாதம் அதராமிரத்திலே அனுபவிச்சிடணும், எல்லாம் அனுபவிச்சிடணும். செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாய்ந்து ஒன்னையும் விடவே பிராதம். அப்படி அனுபவிக்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் நிமாயி பண்டிதர் இந்த பூலோகத்திலே அவதாரம் பண்ணார். பகவத் பக்தர்கள் அவதாரம் பண்ணலே அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியாது. ஏதோ கோவிலுக்கு போயிட்டு வருவோம், அங்க ஏதோ பிரசாதம் கொடுப்பா வாங்கிட்டு வருவோம். அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை இவ்வளவுதானே இருக்கும். அர்ச்சாவதார மூர்த்தியை பார்ப்போம் ஒழிய அதையும் தாண்டி பரிபூர்ண கிருஷ்ண அனுபவம் வேணும்னா சத்குருடைய கிருபை ரொம்ப பகவத் பக்தர்கள் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்தாதான் நமக்கெல்லாம் எல்லாம் புரியும். சம்சார சாகரத்திலேயே வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் தன் தேகத்தை பற்றி அபிமானத்திலேயே வாழ்ந்து தான் பெரியவன் தனக்கெல்லாம் தெரியும் நினைச்சுட்டு இருக்கவாளால பகவான் அனுபவிக்க முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு ஒன்னும் தெரியாதே, நான் ரொம்ப தீனனா இருக்கேனே, எனக்கு இன்னும் கிருஷ்ண பக்தி வரலையே, எனக்கு இன்னும் நிறைய கிருஷ்ணான்னு சொல்லணுமே, பகவானே அனுகிரகம் பண்ணடா, கிருஷ்ணா கிரிதாரி கோபாலா முகுந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழகணும். அப்படி யார் அழுது நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன், எனக்கு கிருப பண்ணுடா பிரபோன்னு கத்தனவா. அப்படி கத்தினோம்னா நிச்சயமா எம்பெருமான் கிருப பண்றானான். நிமாயி பண்டிதர் அவ்வளவு அழகா ராடதேசம் போயிட்டு வந்துட்டார். பரமானந்தத்தை எல்லாரும் தலைக்கிறா. இவரிடத்துல உண்டான மாறுதலை பார்த்துட்டு
அவ்வளவு அழகா தான் கயா கஷேத்திரம் போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்றாராம் நிமாயி பண்டிதர். தன்னிலே மறந்து கிடக்கிறார். எதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு உலகத்துல? ராத்திரி தூங்குறோமே, யார ஞாபகம் வச்சுக்கிறோம்? அப்பாவை ஞாபகம் வச்சுக்கிறோமா? அம்மாவை ஞாபகம் வச்சுருக்கோமா? குழந்தையா பந்தியா யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. சரியா பார்த்தோம்னா இவாளெல்லாம் மறந்து போய் நிம்மதியா தூங்கும்போதுதான் காத்தால எழுந்தோன்னு சொல்றோம் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம். தூக்கத்திலையும் இவாளுடைய சிந்தனை இருந்துருச்சுன்னா அங்க சுகம் இல்லை. அப்பொழுதே தெரியறதா இல்லையா? இவாளால சுகம் இல்லை, உணர வேண்டாமா? இவர்கள்னால சுகம் சுகம் சுகம்னு பல 1000 கோடி ஜென்மா ஏமாந்தாச்சு. 1 இல்லை 2 இல்லை, ஏமாந்து போயாச்சு. இன்னும் ஏமாறணுமா? பகவானை தவிர யார் நிரந்தர பந்து? பகவத் பக்தாவை தவிர வேற யார் ஆத்ம பந்து? பகவன் நாம சங்கீர்த்தனத்தை விட்டால் வேற எது நமக்கு சுகம் தரக்கூடிய ஒரு வஸ்து? அதனால எல்லாத்தையும் மறந்துடணும். பிரபுவுடைய சரணகமலங்கள்ல கொண்டு மனத்தை போட்டுடணும். கிருஷ்ணா இந்தாடா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் நீ என்னமோ சொல்லிட்டு ஆத்மார்த்தமா அன்போட கொடுத்தா நீ ஏத்துவேன்னு சொல்ல, எனக்கு அந்த அன்பு வரமாட்டேங்கிறதா. ஆனா இந்த மனசு என்கிட்ட இருக்குன்னு மட்டும் தெரியாது. இந்த மனசுக்கு அன்பு வரும்படியா நீயே பண்ணிடுறான்னு சொல்லி மனசு அவனோட சரண கமலங்களை போட்டுடும் போல வேற யாரிடத்துல கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சரண கமலங்கள்ல போட்டுட்டோம்னா இது குற்றமுடையதா இருந்தா கூட இந்த குற்றத்தை எல்லாம் எடுத்துட்டு எம்பெருமான் சுத்திகரிச்சு ஆனந்தமா தன் பக்கத்திலேயே வச்சுக்கணும். போட வேண்டிய வரைக்கும் நம்முடைய கர்மம் புருஷ பிரயத்தனம். அதன் பிறகு அந்த ஹிருதயத்தை பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிறது எம்பெருமானுடைய கர்மா. நம்ம இடத்துல ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி நிமாயி பண்டிதர் தன்னிலே மறந்து கிடக்கிறார். கிருஷ்ணா கிரிதாரி கோபாலான்னு புலம்பனம். என்ன வேணும்? எவ்வளவோ விஷயங்கள் லோகத்துல புலம்புறோம். என்ன பெரிய சுகத்தை கண்டுட்டோம்? பகவன் நாம சங்கீர்த்தனத்தை புலம்பணும். மனுஷால பார்த்து சத்தங்கத்திலையும் மனுஷா மேல அக்கறை வச்சு மனுஷால பார்த்து அவா என்ன பண்றா இவா என்ன பண்றா, என்னாச்சு உங்களுக்கு என்ன போச்சு? உங்க ஆயுசு க்ஷீணமாயிருக்கு. ஆயு க்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. சத்தங்கம் வரவே பல கோடி ஜன்மாவுடைய பாவம் நாசமாகறதுக்கு தானே. இங்க வந்தும் ஸ்ரீனுடைய அழகு நடத்துல மனசு மயங்கிறது. அவ வெளுப்பா இருக்கா, இவ சிவப்பா இருக்கா, இவ கருப்பா இருக்கா, அவ பாக்குறது நன்னா இருக்கா, என்ன அவசியம் இருக்கு? பகவான காட்டிலும் யார் அழகன்? சாதிகாராணிய காட்டிலும் யார் அழகி? நிமாயி பண்டிதரை காட்டிலும் யார் உயர்ந்தவர்? யாரும் இல்லை. எல்லாம் ரொம்ப 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 சாதாரண அல்ப ஜீவர்கள். நிமாயி பண்டிதர் தன்னிலே மறந்து புலம்புறார். தீனஸ்வரத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இழுக்கிறார். அவரால் முழு வார்த்தை கூட சொல்ல முடியல. ஜனங்களே, நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அதனால பெரிய ரகசியத்தை சொல்றேன். எங்க விடயத்துக்குள்ளேயே இருந்த ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பக்தவர்தனமா புரியும்படியா சொல்றேன். நான் கயாசேத்திரம் போயிட்டு வந்தேற சமயத்துல நாடசாலான்ற ஒரு கிராமத்து வழியா வந்திருந்தேன். ஏற்கனவே சொன்னேன், நாடசாலா கிராமத்துல சித்து விடுத்தவர் போல ஓடினார் இந்த நிமாயி பண்டிதர். நாடசாலா கிராமத்துல வந்துருக்கும் பொழுது எங்கேந்தோ ஒரு குழல் நாதம் கேட்கலாம், குழலோசை கேட்கலாம், வேணுகோபால கீதம் கேட்கலாம். அந்த பிரபுடைய வேணுவா அவ்வளவு அழகான அந்த வேணு கீதம் மனசு என்னமோ பண்றது ஒன்னும் சொல்ல தெரியல. சித்து பிடிச்சா போல ஓடினேன் நான். கிருஷ்ணா எங்கடா இருக்கே? நந்தகோபகுமாரான்னு ஓடினேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. புலம்பராய துஞ்சிலே கிருஷ்ணாய வாசுதேவாய. கிருஷ்ணா ஏ பிரபோ, எங்களுடைய பாவங்களை நாசம் பண்ணக்கூடிய நீ மட்டும்தானடா. கிருஷ்ணாய வாசுதேவாய. எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கிற வசுதேவ புத்திரன் நீதாண்டாப்பா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய. எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா இருந்தாலும் தேவகியுடைய புத்திரனை ஆவிர்வச்சிட்டேடாப்பா. அவன் சௌலபியத்தை நாங்க என்னன்னு சொல்றோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய. சரி, தேவகி புத்திரனா அவதாரம் பண்ணத காட்டு விசேஷம் என்ன கேட்டா, ஒரு இடையர் குலத்துல மாடு மேய்க்கக்கூடியவன் தானே இந்த நந்தன். அந்த நந்தனுக்கு குழந்தையா வந்துட்டு ஆவிர்வவிச்சுட்டிய நந்தகோப குமாராய. அந்த நந்தகோபனுடைய குமாரனா அவன் சொல்றபடியெல்லாம் கேட்டு மாடு மேய்ச்சிண்டு வெண்ண திருடிண்டு இப்படியே ஓடிந்திருக்கியடா பிரபோ. இவ்வளவும் பண்ணிட்டு அவ்வளவு அழகா கோவர்ணத்தையும் உத்தாரம் பண்ணி நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. அப்பா கோவிந்தா, குறைவன்சம் இல்லாதவனே கோவிந்தா எங்கடா இருக்க?
லோகத்துல இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தை நாசம் பண்றதுக்காக ஆவிர்வகிக்கிறவனே, ஏ பிரபு உன் முரளிகானம் கேட்கறதேடா பிரபு, உன் ரூபம் தெரியலையேடா, எங்கன்னு தேடுறேன் பிரபு, காட்சி கொடுறா பிரபு, காட்சி கொடுறா. உன் காட்சி இல்லாம வாழ்க்கை ரொம்ப பயங்கரமா இருக்குடா பிரபு. நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன், எனக்குன்னு யார் இருக்கா, யாரும் இல்லையே. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருடர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே. அப்பா ஊர்ல என்ன இருக்கு, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. இந்த தேகத்தினால பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் 1000 பேர் பந்தம் இருப்பா. தேகத்தினால பிரயோஜனம் இல்லை, யாரும் பந்தம் இல்லை. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாதமூலம் பற்றின எம்பெருமானே, உன் திருவடியை விட்டா வேற பற்றுதல் எனக்கு இல்லடாப்பா. ஆருளர் எனக்கு யாரா இருக்கா. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்ற. ஏதோ அம்மா திட்டினானா அப்பா சமாதானப்படுத்துவோம், அப்பா திட்டினா அப்பா அடிச்சானா அம்மா சமாதானப்படுத்தலாம், 2 பேரும் திட்டினா பாட்டி ஏதோ சமாதானப்படுத்தலாம், இப்படி யாரோ ஒருத்தர் சமாதானப்படுத்தலாம் உலகார்ந்த விஷயங்கள். ஆனா இந்த ஆத்மாவுடைய தவிப்பு, இந்த பரமாத்மாவுடைய ஆனந்தமும் பரமாத்மாவுடைய ஸ்நேகமும் பரமாத்மாவுடைய ஸ்பர்சமும் வேணுமே. இது அம்மாவால கொடுக்க முடியுமா, அப்பாவால கொடுக்க முடியுமா, அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ தனமோ கொடுக்க முடியுமா? முடியாது. நிறைய தனம் இருக்கட்டும், யாருக்கோ ஒருத்தர் அப்பா இல்லை அம்மா இல்லைன்னா தனம் அப்பா அம்மாவை கொடுத்துருமா? தனத்தால அப்பா அம்மாவையே கொடுக்க முடியாது அந்த பட்சத்துல கிருஷ்ண தரிசனத்தை கொடுத்துருமா? முடியாது. அம்மாவால் அப்பாவை கொன்ற முடியுமா, அப்பாவால் அம்மாவை கொன்ற முடியுமா, 2 பேரும் சேர்ந்து தாத்தா பாட்டி அழைச்சிட்டு வர முடியுமா? முடியாது. இதனாலேயே இந்த உலகார்ந்த விஷயங்களே முடியாத பட்சத்துல எப்படி கிருஷ்ணனுக்காக தவிக்கின்ற இந்த ஆத்மாவுக்கு பரமானந்தத்தை இந்த உலக ஜனங்கள் கொடுக்க முடியும்? என்ன தைரியத்தை எதிர்பார்க்கிறேள்? இவா கொடுப்பான் எதற்கு நம்புறோம்? உலகார்ந்த விஷயங்களையே பரிபூர்ணமா இவாளால கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல ஒவ்வொரு நாளும் ராத்திரி முழிச்சுட்டு கிடக்க முடியுமா அவளால? 10 நாள் நமக்கு உடம்பு முடியல, படுத்துட்டு கிடக்கணும், 10 நாள் அவள் முழிச்சுட்டே உட்கார்ந்து இருக்க முடியுமா? அவளுக்கு தெரியாம அஜ்ஞானத்தை தூக்கம் வந்துடுறதா இல்லையா? 10 நாள் தூக்கத்தையே அவளால் ஜெயிக்க முடியாதுன்ற பட்சத்துல இந்திரியங்களை ஜெயிச்சு மனசை ஜெயிச்சு தன்னுடைய தேகத்தை ஜெயிச்சு இதையெல்லாம் கடந்ததான ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை காண்பிச்சு கொடுத்து பரமானந்தத்தை கொடுக்க முடியுமா? என்ன தைரியத்தை மனுஷால நம்புறோம்? என்ன அவசியம் இருக்கிறான நம்புறதுக்கு? பகவான காட்டிலும் சுதந்திரக்கூடியவன் வேற யார் இருக்கா? ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்ற ஒருவர் இல்லை. காரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன். ஐயோ திடீர்னு விழுற மொட்டை மாடியிலேருந்து விழுந்துட்டு இருக்கோம்னா அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஒரு கை பிடிச்சு காப்பாற்ற முடியுமா? முடியாது. விழுந்த தேகமெல்லாம் சதுரின பிறகு ஒட்டி வைக்க முடியுமா? முடியாது. உத்தரையுடைய கர்ப்பத்திலே பரீட்சித்து மகாராஜா அந்த பாடுபட்டான். அப்படியே கரிக்கட்டையா விழுந்தான் குழந்தை. எல்லாரும் கை விட்டுட்டா. உத்தர அப்பையும் சொன்னாயே, கிருஷ்ணா நான் உன்னை திடமா நம்புறேன்பா, நீ நினைச்சா என் குழந்தைக்கு திரும்ப உயிர் கிடைக்கும்டான்னு சொன்னான். உடனே பகவான் திருவடியை கொண்டு வச்சா. ஜீவன் பிரிச்சுதான் அந்த தேகத்துக்குள்ள. மரிச்சு போன ஒரு தேகத்துக்குள்ள ஜீவன் பிரிக்கிறது அப்படின்னா கிருஷ்ண கிருபை. குந்தியால பண்ண முடிஞ்சதா? இல்லாட்டி திரௌபதியால பண்ண முடிஞ்சதா? பஞ்சபாண்டவர்கள் யாராவது ஒருத்தரால பண்ண முடிஞ்சதா? இல்லையே. ஸ்வயம் கிருஷ்ணன் ஒருத்தரால மட்டும்தானே பண்ண முடிஞ்சது. கிருஷ்ண பிதாமகர் சரதபத்தில் கடக்கும்போது அவருக்கு சமாதானம் யார் கொடுக்க முடிஞ்சது? அர்ஜுனன் கொடுக்க முடிஞ்சதா? துரியோதனன் கொடுக்க முடிஞ்சது. அவர் அஸ்தினாபுரம், எந்த அஸ்தினாபுரத்தை கட்டி காப்பாத்திட்டு வந்தாரோ, எந்த அஸ்தினாபுரத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணாரோ, எந்த அஸ்தினாபுரத்துக்காக தன்னுடைய சுகம் துக்கம் இளமை எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணாரோ அந்த அஸ்தினாபுரம் அவருக்கு சுகம் கொடுத்ததா? இல்லையே. கடைசியில கிருஷ்ணனை பார்த்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னபடிதான் மனசே சமாதானம் அடைஞ்சது. கிருஷ்ணனை தவிர இந்த ஜீவனுக்கு ஆனந்தமும் நிம்மதியும் விஸ்ராந்தியும் யாராலையும் கொடுக்க முடியாது. சத்தியத்தை நல்லா மனசுல ஏற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட எல்லா அளவும் சம்சயமே வேண்டாம். சம்சயம் கிஞ்சித்து கூட வேண்டவே வேண்டாம். அவன் இல்லை என்ன சொன்னா நிம்மதி இல்லை. யாரும் சாஸ்வதம் இல்லை, அவன் ஒருத்தன் தான் சாஸ்வதம். அப்பா காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளான். நம்ம ஜலவியாதியில தவிக்கிறது, உடம்பெல்லாம் ரொம்ப தூக்கி தூக்கி போடுறது. அப்பா அம்மா எல்லாம் கூட இருக்கலாம், மருந்து கொடுக்கலாம், வைத்தியம் பார்த்து ஊசி போடலாம். ஆனா இந்த மருந்து உள்ள போய் வேலை பண்ணி இந்த ஜீவனுக்கு இந்த தேகத்துக்கு ஒரு சமாதானம் கொடுக்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்க அந்தர்யாமியுடைய சங்கல்பம் தானே. அம்மாவனாலையும் அப்பாவனாலையும் மருந்து கொடுக்க சமாதானம் சொல்லலாம். ஆனா ஹிருதயத்திலே இந்த ஒரு ரணம் வேதனை இருக்க
இந்த உடம்பு ஜுரத்தை தபிக்கும் பொழுது அப்பா இது விட்டா தேவையேன்ற சமயத்துல இது விடுறதுக்கு கிருஷ்ணன் கிருபை பண்ணாதான் முடியும். எது முடியும்? அதனால வேற ஒன்னும் சாஸ்வதம் இல்லை. ஆறுலர் கலைகனம்மா அரங்கமான குருநான் எனக்கு யாரா இருக்கான்னு கதறி அழுந்து ஓடுறா. பிரபோ காட்சி கொடுறா. எங்கடா போன? ஏ பிரபோ உன்னைத்தானா தேடிட்டு இருக்கேன். ஏ பிரபோ பிரபோ கொரோ கதறி அழுதுட்டு ஓடினேன். அங்க பார்த்தேன் அற்புதமான ஒரு விருஷம். அந்த விருஷத்தை கீழே நீலமேக சியாமலனா ஒரு ரூபம் நிக்கிறான். கோபாலன் நிக்கிறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நிக்கிறான். எப்படி கேட்கிறான்? வம்சீ விபூஷித கராத்து நவநீரதா பார்த்து பீதாம்பராத்து அருணபிம்ப பலாதரோஷ்டாத்து பூர்ணேந்து சுந்தர முகாத்து அரவிந்த நேத்ராத் கிருஷ்ணா பரம் கிமதி தத்துவம் அகம் ந ஜானே. நிறைய தத்துவம் இருக்கு. இவன் தானே தத்துவம், இவன் தானே வேதாந்தம், இவன் தானே வேதம், இவன் தானே சர்வம். அவன் தானே சொன்னான் கீதையில எல்லாம் நான் தாண்டா. மத்த பரதரம் நான் எது கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. என்னை காட்டு மேலானது எதுவும் இல்லடா தனஞ்சயா. நிஜமாவே நீ தனஞ்சயன்டா. என்ன ஜெயிச்சு வச்சுட்டியடா அப்பா குழந்தை. நீ தனஞ்சயன்டா. மத்த பரதரம் நான் அந்யத்தை கிஞ்சித் அஸ்தி. என்னை காட்டு மேலானது ஒண்ணு கூட கிஞ்சித்து கூட எதுவுமே இல்லடா. மத்த பரதரம் நான்யத்தை கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மனிதனாயிரு. உலகம் முழுக்க என்னிடத்துல இருக்கிறா. நான் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுருக்கேன். உனக்கு தெரியுமாடா அப்படின்னு அந்த மாதிரி அந்த பிரபு நிக்கிறான். அவ்வளவு அழகா கிருஷ்ணா பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே வம்சி விபூஷித கரா. இந்த பிரபு ஸ்ரீபங்கி ரூபத்தில் நிக்கிறான். ஒரு காலம் மடிச்சுண்டு இடுப்பை கொஞ்சம் வளைச்சுண்டு கழுத்தை கொஞ்சம் திருப்பிண்டு கைகள் புல்லாங்குள்ள வச்சுண்டு தேவேன்னு நிக்கிறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பிரசன்னவசனமான ஒரு திருமுகம் மண்டலம் பார்க்கிறாரா. நிமாய் பண்டிதர் பார்க்கிறார். இவனுடைய கண்ணை பார்க்கிறதா, காலை பார்க்கிறதா, கைய பார்க்கிறதா, இடுப்பை பார்க்கிறதா, பக்ஷஸ்தலத்தை பார்க்கிறதா, சுருசுரான கேசத்தை பார்க்கிறதா, எதை பார்க்கறது, எதை விடுறது, எதை விட முடியும்? எல்லாமே அழகின் திருவுருவமா இருக்கு. மதுரம் மதுரம் வபுரஸ்ய விபோஹோ மதுரம் மதுரம் வதனம் மதுரம் மதுகந்தி மிருதுஸ்மிதம் ஏததஹோ. மதுரம் 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 மதுரம். வேற என்ன இருக்கு? மதுரத்தை தவறாம பார்க்கிறான். அவனுடைய சுருள் சுருளான கேசம், தலையில ஒரு கொண்டை, அதுல ஒரு மயில் பீலி, அழகான நெற்றி, அதுல ஒரு கஸ்தூரி திலகம், வில் போன்ற புருவம், அற்புதமான செந்தாமரை கண்கள், எடுப்பான நாசிகள், செங்கனிவாய், அது அழகாக அந்த புல்லாங்களை வச்சு ஊரின் இருக்கான். கை விரல்கள் அவ்வளவு அழகா இருக்கு. கருஞ்சங்கை கழுத்து, நன்ன உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், அற்புதமான பக்ஷஸ்தலம், ரத்னஹாரம், முத்துஹாரம், வைஜெயந்தி வனமாலை, அழகான ஒரு நாவிக் கமலம், அத்தியுதமான ஒரு சிற்றிடை, ஒரு மர்ம குஹ்ய பிரதேசம், அவ்வளவு அழகான இடுப்புல பட்டு பீதாம்பரம். இவன கருப்பு வண்ணத்துக்கும் இந்த பட்டு பீதாம்பரத்துக்கும் அதிஜோரா இருக்கா. அந்த பட்டு பீதாம்பரம், அழகான தொடைகள், அற்புதமான மூர்த்தி, எல்லாரும் கரங்கும் வழங்கும்படியான சுகமான முழங்கால்கள், அற்புதமான தங்க கொலுசெல்லாம் போட்டு கலக்கும்படியான ஒரு கணுக்கால்கள், முத்து முத்து விரல்கள், செந்தாமரை பாதங்கள், ஒரு காலம் நெட்டு குதம் நிக்க வச்சுட்டு ஒரு காலடி மடக்கி எம்பெருமான் நிக்கிறான். பார்த்து 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 கதறி அழுது அவன் திருவடிகள் வந்து கிருஷ்ணா பக்தியை கொடுறா, கிருஷ்ணா பிரேமையை கொடுறா, கிருஷ்ணா அவன் திருவடி ஞானத்தை கொடுறா. நிமாய் பண்டிதர் சாட்சாத் ஸ்வயம் கிருஷ்ணன் ரூபம் தானே. அப்ப எப்படி இவருக்கு ஒரு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது? சரியா இல்லையே அப்படின்னா, நிமாய் பண்டிதர் என்னமோ கிருஷ்ண ரூபம் தான். அவருக்குள்ள இருக்கிறது ராதிகாவுடைய விரகம். ராதிகாவுடைய விரகத்திலே கிருஷ்ண ஸ்பர்சத்துக்கு ஏங்குகின்ற கிருஷ்ணருடைய ரூபம் எல்லாம் கலந்ததான ஒரு ரூபம் நிமாயி பண்டிதர். அப்ப எப்படா எங்கேன்னு கிருஷ்ண ரூபம் கிடைச்சது அப்படின்னா, சாட்சா ஸ்வயம் ராதிகா ராணி கிருஷ்ணா மாறி இருக்கா. இங்க கிருஷ்ணன் புருஷ ரூபத்திலே ராதிகா ராணியுடைய விரகத்திலே கிருஷ்ணனை தேட ஸ்வயம் ராதிகா கோலோக ஈஸ்வரி அதிரூப சௌந்தர்யவதி வேதநாயகியாச்சு, வேதஸ்வரூபிணியாச்சு, பிரேமஸ்வரூபிணியாச்சு. ராதே 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 ராதே. ராதேன்ற சப்தம் இல்லைன்னா கிருஷ்ண சப்தத்துக்கே ஒரு அழகு இல்லை, ஒரு நளினம் இல்லை, ஒரு சுகம் இல்லை, ஒரு கிழக்கம் வருதோம். வெறும கிருஷ்ணா சொல்லுவாங்க, ராதே கிருஷ்ணா ஒரு கிழக்கம் அப்படியே என்னமோ பண்ணும். இந்த ராதேன்ற ஒரு சப்தம் சேரலன்னா கிருஷ்ண சப்தம் கொஞ்சம் தேனேன்னு பாவமாத்தான் இருக்கான். ராதேன்னு சேர்ந்து எடுத்தனா கிருஷ்ண சப்தத்துக்கு ஒரு மகாத்மியம், ஒரு பிரேம, ஒரு வீரம், ஒரு காம்பீரியம், ஒரு மதுரம் வந்துடும். ராதே 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 ராதே. அந்த ராதே அவ்வளவு அழகா சுகமா நிக்கிறாளாம். கிருஷ்ணனுக்காக கிருஷ்ண ரூபத்துல நிக்கிறாளாம். கிருஷ்ணன் ராதியுடைய விரகத்திலே வேற ஏதோ ஒரு ரூபத்துல இருந்துட்டு கிருஷ்ணனுக்காக எங்க
ராதே தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டுட்டு கிருஷ்ண ரூபத்தை தரிச்சுண்டு அப்பான்னு ஓடி வந்து கத்தி அணைச்சுண்டு பல சந்தோஷம் கொடுத்து அவ்வளவு அந்தர்தானம் ஆயிட்டான்னு சொல்லி மூர்ச்சியாய் விழுந்துட்டார் மீனாய் பண்டி. அத்தனை பேர் தூக்கி வாரி போடுறா கிருஷ்ணனை பார்த்துட்டாரா? கலியுகத்துல கிருஷ்ணனை பார்க்க முடியுமா? நம்ம அவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்பப்ப அவெல்லாம் பார்த்தா வாஸ்தவம் தானே எனக்கு கிடைப்பாரா? தோணி பேர்தான் பார்க்க முடியும். உடனே அத்தனை பேருக்கு தூக்கி வாரி விட பரவாயில்ல, நம்ம பார்க்கலாம், பார்த்தவாளை பார்க்கறது பரமபாக்கியம். நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்கோ இல்லையோ, அந்த அளவுக்கு பிரேமம் இருக்கோ இல்லையோ, அந்த அளவுக்கு வினயம் இருக்கோ இல்லையோ, இன்னும் உலக விஷயங்கள்ல ஈடுபாடு குறைய ஆசைகள் இன்னும் தனத்திலையும் தேகத்து மேலேயும் ஒரு ஆசை பிடிச்சு இழுத்துட்டே இருக்கு. இன்னும் 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 மோகம் இழுக்க மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளு. எப்ப பார்த்தாலும் தேகமே பிராதானியம். அழகான ஸ்திரியை பார்த்தா மனசு ஓடும், அழகான புருஷன் பார்த்தா மனசு ஓடும், ரோஜா பூவை பார்த்தா மனசு ஓடும். இப்படி எல்லாம் இருக்கும்போது கிருஷ்ண பிரேமம் லபிக்குமா? சரி பரவாயில்ல, நமக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு. நிமாய பண்டிகர் எம்பெருமான பார்த்திருக்காரு, அதை பார்க்கறது நமக்கு ஒரு பாக்கியம். ஏதோ பூர்வ ஜென்ம சுகிருதம் இருக்கு. ஏன்னா பார்த்த பெரியவாளை பார்க்கக்கூடியதான ஒரு பாக்கியம் இருக்கு. அதுவே பரமபாக்கியம், மகோபாக்கியம், மகோபாக்கியம். அந்த மாதிரி இவாளெல்லாம் நினைச்சுட்டா பரம சந்தோஷப்பட்டா. ஒவ்வொரு நாளும் நிமாய பண்டிகர் விதவிதமா பஜனை பண்றாராம். எல்லா இடத்திலையும் நாம சங்கீர்த்தனம் அப்படியே நவதீபம் முழுக்க எதிரொலிக்கிறதாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. வேற என்ன சொல்லணும்? வேற எந்த வார்த்தையை பேசணும்? கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை மட்டும் பேசி பாருங்க. அப்ப தெரியும், ஆஹா வாழ்க்கையில எத்தனை வருஷம் வீணா போயிடுத்துன்னு தெரியும். எத்தனை வருஷம் வீணா போயிடுது தெரியுமா? திருப்பி கொண்டு வர முடியுமா உங்களால? இனிமேலாவது விட்டுடாதே. இவ்வளோ போயாச்சு, நீ விட்டு எல்லாம் என்ன சொல்ல முடியும்? விட வேண்டாமே, என்னத்துக்கு விடணும்? இப்போதுலேருந்து பிடிச்சிருந்தா கூட பகவான் கிடைச்சிருவானே, சுலபமா கிடைச்சிருவானே. பத்துடைய அடியவர்க்கு அடியவனாச்சு, சௌலபிய மூர்த்தி ஆச்சு. அவனை விட்டு வேற எதை சம்பாதிச்சு என்ன பெருசா சாதிக்க போறோம் லோகத்தை? புகழ்னாலேயோ, தனம்னாலேயோ, பெருமைனாலேயோ, அழகான ஸ்திரீனாலேயோ, அத்தியற்புதமான காம சுகத்தினாலேயோ, அத்தியற்புதமான குழந்தைகளை பெற்றுக்கிறதுனாலேயோ, பெரிய வீடு கட்டுறதுனாலேயோ, லோகமே நம்மளை கொண்டாடும் பெரியபாணியான பெரிய பண்டிதனா இருக்கிறதுனாலே ஒரு மனசுல ஒரு விஸ்ராந்தி கிடைச்சிருமா? அப்படி கிடைச்சிருந்தா நீங்க எத்தனையோ பேர் கிடைச்சிருக்கணுமே. ஸ்வயம் கிருஷ்ண பிரேமை, குரு கடாட்சம், பகவன் நாம சங்கீர்த்தம், இதை தவிர எதுவும் இந்த ஆத்மாவுக்கு சமாதானத்தை தர முடியாது. வேற எதுவும் ஆத்மாவுக்கு சமானம் இல்லை. ஆத்மா ரொம்ப பெருசு, ரொம்ப நுண்ணியது, ரொம்ப ஆச்சரியமானது. அந்த ஆத்மாவுக்கு சமானமா உலகத்திற்கு ஒரு 10 ரூபாயோ, ஒரு விருஷத்தையோ, ஒரு வீட்டையோ நீங்க சொல்ல முடியுமா? வீடுன்னு சொல்றோம், பெரிய வீடு நம்ம சொல்றோம். என்ன கட்டியிருக்கோம்? எல்லாம் செங்கல், மணல், ஜல்லி வச்சுதானே கட்டியிருக்கோம். ஆனா ஆத்மா அப்படி கட்டினதா இல்லையே. அது உருவானவே இல்லை. அது பாட்டு இருந்துதானே இருக்கு. நைனம் சிந்தந்தி சத்ராணி நைனம் தகதி பாவக நைனம் கேதயம் தியா போன தோஷயத்தி மாறுதகான்னு எம்பெருமா சொல்லும்படியா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, உருவாக்க முடியாத ஒன்றான இருக்கணும். தானாகவே அது பாட்டு இருந்துட்டு இருந்தா தானே இப்படி பண்ண முடியும். உருவாக்கின ஒன்னை எதை கொண்டு வேணா அழிச்சுடலாமே. பெரிய வீடா இருந்தாலும் இடிச்சு விடலாமே, பெரிய விஷமா இருந்தாலும் வெட்டிடலாமே, அக்னியா இருந்தாலும் ஜலத்தை கொண்டு அணைச்சுடலாமே, ஜலத்தை அக்னியை கொண்டு அணைச்சுடலாமே, முடிச்சுடலாமே. அதனால உற்பத்தி ஆகின்ற விஷயத்துக்கெல்லாம் அழிவு உண்டா? அப்படி உற்பத்தி ஆகின்ற விஷயத்தை கொண்டு உற்பத்தியே ஆகாததான நிரந்தரமான நித்தியமான ஆத்மாவுக்கு சமாதானம் தர முடியுமா? என்ன பைத்திகார்த்தனம் இது? எந்த பைத்திகார்த்தனம் பண்ணி அளந்து கிடக்கிறோம் எல்லாரும்? என்ன முட்டாள்தனம் இது? பகவத் தியானத்தை தவிர பகவத் பக்தி அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. யாரும் உற்பத்தி பண்ணல. நாம சங்கீர்த்தமும் பகவானும் பகவத் தியானமும் யாரும் உற்பத்தி பண்ண, அது பாட்டு இருந்துட்டு இருக்கு. அதனால இதை தவிர ஆத்மாவுக்கு வேற கதி இல்லை, வேற கதி இல்லை, வேற கதி கிடையவே கிடையாது. கலியுகத்துல வேற கதி கிடையவே கிடையாது. எல்லாருமா சேர்ந்து பகவன் நாம சங்கீர்த்தத்தை தலைக்கிற தங்களை மறந்து போகணும். இதை ஞாபகம் வச்சு என்ன செஞ்சு சாதிச்சுட்டோம்? எத்தனையோ விஷயம் மறந்து போயிட்டோம். அதனால என்ன பெரிய நஷ்டம் வந்துடுத்து? மறக்க கூடாதது நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான். மறக்க வேண்டியது லோகம், பந்துக்கள் எல்லாத்தையும் மறந்து போயிடணும். குருவனுக்கு 5 மாசத்துல பகவான் கிடைச்சான்னா அவன் எல்லாத்தையும் மறந்தான். அப்பாவை மறந்தான், அம்மாவை மறந்தான், அவன் சின்னம்மா அவனுக்கு பண்ண கெடுதலை மறந்தான், தன் ராஜ்யத்தை மறந்தான், தன்னுடைய பந்துக்களை மறந்தான், தன்னுடைய ராஜ்யத்தை ஜனங்களை மறந்தான், தன் பெரிய ராஜகுமாரன்றதையும் மறந்தான். அதனாலதான் 5 மாசத்துல பகவான் கிடைச்சான். நம்ம நாமஜம் பண்ண ஆரம்பிச்சோம், இவா எனக்கு வேணும், அது எனக்கு இவ்வளவு ஞாபகங்கள் இருக்கு, அப்புறம் எங்க பகவத் தரிசனம் கிடைக்கும்? 5 மாசத்துல குழந்தை 150 நாள் எம்பெருமான முழுக்க அனுபவிச்சுட்டானா வேற எதுவுமே அவன் மனசுல ஸ்திதியில ஒண்ணுமே இல்லை. அவன் ஸ்திதியில ஒன்னே அவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வேற எந்த வார்த்தையும் அவனுக்கு தெரியலையா? குயில் கூவறதா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு சனிக்கிழமையா,
நீங்க வெளியில அற்புதமான புது வருஷமா, இன்னைக்கு என்ன நீங்க என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம் ஒன்றும் தோணலையா அவனுக்கு. அவனுக்கு நாள் தெரியல, கிழமை தெரியல, நேரம் தெரியல, ராகு காலமா, யமகண்டமா, குளிய காலமா, இது சுப முகூர்த்த தினமா, இல்லாட்டி இங்க மழை காலமா, இல்லாட்டி ஹேமந்த ருத்துவா, இது பனிக்காலமா, கோடை காலமா, ஒன்னும் தெரியல. அவனுக்கு ஒரே ஒரு சிந்தனை, நான் பகவானை பார்க்க மாட்டேன்னா, நான் பார்த்தே ஆகணும், எனக்கு பகவான் வேணும். இந்த ஒரு துடிப்பு, இந்த ஒரு தடிப்பு இல்லைன்னு சொன்னா என்ன பெரிய மனுஷ ஜென்மா, என்ன பெரிய மனுஷ ஜென்மா. எல்லாத்தையும் ஒரு தவிப்பு இருக்க. எவ்வளவு வயசுல தன் தேக ருச்சி அப்படியே அனுபவிக்கணும், தன் தேகத்துடைய பலத்தை காட்டணும் அலைகிறோம். புருஷனா இருந்தாலும் சரி, ஸ்ரீயா இருந்தாலும் சரி, தன் அழகு அத்தனை கட்டி போட்டுடணும் ஆசைப்படுறோம். தன் தேக பலத்தை கொண்டு தான் ஆண்மகன் நிரூபிக்கணும் ஒரு வெறி வரதை, தான் அற்புதமான சீன் ஒரு நிரூபணம் பண்ணணும் ஆசை வரதை. லோகத்துல என்னிடத்துல பலம் இருக்கு, வீரியம் இருக்கு, அத்தனை பேர் போட்டி போட்டு ஜன உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ருச்சியில ஒரு துளி பகவானிடத்துல இருந்தா கூட பகவான் கிடைச்சிருவான். இந்த ருச்சி, இந்த தவிப்பு, இந்த தேடல், இந்த கட்டு கடங்காத ஒரு ஆசை, இதுல ஒரு துளி, ஒரே ஒரு டிராப் தெரிச்சுதுன்னா கூட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை பரிபூர்ணமா பார்த்துடலாமா? பார்க்க முடியுமா? சத்தியமா பார்க்க முடியும். நிமாயி பண்டிதரோட பஜனை பண்ண அத்தனை பேரும் விதவிதமா அனுபவங்கள் அனுபவிச்சாலும் அவளுக்கு பிரத்யட்சமா தெரியும். ஆனா தங்களை சூழ்ந்து தங்கள் கூட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சாட்சா ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கான் 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 இருக்கான். அதை விட அவளுக்கு ஆத்மா சொல்றேன், பகவான் இருக்கான் பகவான் இருக்கான், பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. துடிக்கிறது ஆத்மா என்ன தெரியும், என்ன தெரியும். மனசு துடிக்கிறது வேற, ஆசையில துடிக்கிறது வேற, ஆத்மா துடிக்கிறது வேற. இந்த ஆத்மா அப்படியே துடிக்கிறது, பகவான் இருக்கான் பிடிச்சுக்கோ, விட்டுடாத விட்டுடாத விட்டுடாத, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்றதான் மனசு. இந்த ஆத்மா துடிக்கிற அத்தனை பேரும் பரமானந்தத்துல தலைக்கிறா, தன்னிலே மறந்து கிடக்கிறா, விதவிதமான பாவத்துல இருக்கா. ஒரு நாள் அற்புதமா கதாதர கூட்டு நிமாய பண்டிதர் அத்தியர்புதம் அத்வைதாச்சாரிய ஆத்துக்கு போலான்னு சார். அவர் எதுக்கு சொன்னா எது சொன்னா ஒன்னும் தெரியல. அவர் கிளம்பி போயிட்டா, 2 பேரும் போயிட்டே இருக்கா. அந்த சமயத்துல அத்வைதாச்சாரியா துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கான், பரமானந்தத்தை தலைச்சு கிடக்கிறான். அத்வைதாச்சாரியரை பார்த்தாரோ இல்லையோ நிமாய பண்டிதர், ஆஹா இவர் எப்பேற்பட்ட பக்தி பாவத்துல இருக்கா, தன்னையும் மறந்து கிருஷ்ணனுக்காக அழறாரே, தன்னையும் மறந்து லோக உத்தாரணமாக கிருஷ்ண பக்தி பண்றாரே, தன்னையும் மறந்து கிருஷ்ணாசங்கீதம் பண்றாரே நினைச்சு நிமாயி பண்டிதர் மூர்ச்சையாய் விழுந்துட்டான். அத்வைதாச்சாரிய மனசு முழுக்க இவர் தான் நினைச்சு கிடக்கிறார். சொப்பனத்துல வேற காட்சி கொடுத்துட்டாரு. ஆஹா, எந்த பிரபுவை நம்ம தேடிட்டு இருந்தோம் அந்த பிரபு அர்ச்சாவதார மூர்த்தி போல மூர்த்தியாய் தன் கட்டுப்பாடுல கிடக்கிறார். உடனே அத்வைதாச்சாரிய பரம சந்தோஷமா இருக்கு, ரொம்ப வயசான தாத்தா. உடனே பார்த்தார நிமாயி பண்டிதருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு நெத்தி அழகா திலகம் எல்லாம் இட்டு விட்டு அவருக்கு கழுத்துல மாலை எல்லாம் போட்டு அவருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டினார். உடனே கதாதரர் கத்துறார், நீயோ ரொம்ப வயசானவர், நிமாயி பண்டிதர் ரொம்ப சின்னவன், 18-19 வயசு நிமாயி பண்டிதர், இவர் 20 வயசு தாத்தா. இப்படி பூஜை பண்றே பெரிய பாவத்தை கொண்டு போய் நிமாயி பண்டிதர் தலைமையில சுமத்திர நியாயமான்னு கத்திட்டார் கதாதரர். உடனே அவர் பிரிச்சார், அப்பா நான் இன்னைக்கு பண்றது பைத்தியகாரத்தனமா தெரியும், ஒரு நாள் இவர் பின்னாடி லோகமே அலைய போறதுபா, ஒரு நாள் இவரை பத்தியே பேசும் பாரத பூமி முழுக்க அலைய போறதுபார். அன்னைக்கு தெரியும்பா குழந்தை, இவர் சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபம், ஸ்வயம் கிருஷ்ண கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பார்க்கறது சாதாரண ரூபத்தில் இருக்கான்னு நினைக்காதே, வேஷதாரி ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான். யார் தன்னை தடமா நம்புறாலோ அவளுக்கு மட்டும் தான் பகவான் காண்பிச்சுட்டு மற்றவா எல்லாரும் ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டு அலையான். ஜாக்கிரதையாரு, ஏமாந்து போயிடாது, என் மூர்ச்சியாவும் ஏமாந்து போயிடாது. நம்ம எல்லாம் எப்படி பக்தி பண்ணணும் நிரூபணம் பண்றதுக்காக இந்த நடிப்பு நடிச்சுட்டு இருக்கா. சாட்சாத் பகவான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், ஏதே அம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், இந்திராரி வியாக்குலம் லோகம் நுடயந்தி யுகே யுகே. அந்த பகவான் தான் இவன் அப்படின்னு சொல்லி பரமானந்தத்துல வச்சு அற்புதமா பூஜையெல்லாம் பண்ணிட்டார். உடனே கதாதர் கைகட்டி வாய் ஊத்தி நின்றுட்டார், ஒண்ணு பேச. அத்தியற்புதமா அத்வைதாச்சாரிய பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு சுய பிரஜை வந்ததாம் நிமாயி பண்டிதருக்கு. உடனே அத்வைதாச்சாரிய திருவடியில கட்டி பிடிச்சு கதறி அழுதாராம், பிரபோ எனக்கு கிருஷ்ண பிரமையை கொடுங்கோன்னு. ஒரு தூக்கி வாரி போடுறது, சாட்சாத் பகவான் நம்ம காலில் வந்து எனக்கு கிருஷ்ண பிரமையை கொடுன்னா தாங்குமா? உடனே இவர் அவர் காலை பிடிச்சினாரா, பிரபோ விளையாடாது ஏமாத்தாது, நான் எங்க போவேன், எனக்கு என்ன யார் கட்டி இருக்கா, எல்லாரும் என்ன ஏமாத்துற, எல்லாரும் நடிக்கிறா, நீரும் நடிச்சுன்னா நான் எங்க போவேன்னு ஒரு கதறா. ஐயோ நான் ரொம்ப தீனன், நான் ரொம்ப சின்ன குழந்தை, என்னை பத்தி நீங்க இப்படி எல்லாம் புகழப்படாதுன்னு சார். உடனே அத்வைதாச்சாரியர் பார்த்தாராம், சரி நம்ம இதுக்கு மேல இங்க இருந்திருந்தோம்னு சொன்னா இப்படியே நம்மளை கலாட்டா பண்ணி ஏமாற்றி விட்டுடுவார், அதனால இனிமே நம்ம நவதீபத்தை இருக்கப்படாத முடிவு பண்ணிட்டாங்க. பகவான் ஸ்வயம் ஆவிர்பவிச்சாச்சு. இருந்தாலும் இவன் லோக ரட்சகனத்துக்காக லோக மரியாதைக்காக இவர் வயசானவர், இவர் பெரிய பக்தர்னு சொல்லி காலெல்லாம் விழுந்தா தாங்க முடியணும். அதெல்லாம் அந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் அவன் ராஜாவா இருக்கணும்.
அவன் ராஜாதி ராஜனா இருக்கும், நம்ம அடிமையா இருக்கும். அதாவது அவன் அடிமையா இருக்கேன், நான் தாசனா இருக்கேன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு யசோதையா இருக்கணும், இல்லாட்டி நந்தகோபனா இருக்கணும், இல்லாட்டி பலராமனா இருக்கணும். உத்தவன் ஸ்தானத்திலேயோ பெரியாழ்வார் ஸ்தானத்திலேயோ கோபிகள் ஸ்தானத்திலேயோ இருந்துட்டு பகவான் காலில் இருந்தா தாங்காது. சரி, தாயார தகப்பனா இருக்கும் கௌசல்யா தேவி, தசரத சக்கரவர்த்தி அனைத்துடைய அப்பா ஆயுஷ்மான் பவன் அன்னாருன்னு சொல்லலாம். லக்ஷ்மண ஸ்தானத்துல இருந்துட்டு ராமச்சந்திரமூர்த்தி காலில் விழுந்தா தாங்குமா? அந்த மாதிரி ஒரு தாசிய பாவத்துல இருக்கா. தாசியபாவத்தை பிரேம பாவத்தை கூட காலில் இருந்தா ஒன்றும் தெரியாது. மரகரல கண்டனம் அமைச்சரசி மண்டனம்னு கேட்டுட்டாரு. அம்மா ராதையை கலவை கொண்டு கால வெயிடின்னு கேட்கணும். அப்ப பெருசா ராதையை பாதிக்கலாம். ஏன்னா பிரேமே வேற. மற்ற சமயங்கள்ல இந்த பாவம் ஜீரணம் பண்ண முடியாது. அத்வைதாச்சாரியார் பார்த்தா இன்னும் நம்ம கடந்து போயிடுவோம். நவத்வீபத்தை விட்டுட்டு சாந்திபுரம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டார். என்னைக்காவது நாள் நமக்கும் பாக்கியம் இருந்திருந்தா நாமும் இவரோட இருந்து பரமானந்தத்தை அனுபவிப்போம்னு சொல்லி சொல்லாம கொள்ளாம யாருக்கும் தெரியாம நேர சாந்திபுரம் போயிட்டார். நிமாய பண்றது எப்பொழுது போல நாமஜபம் பண்ணிட்டு அப்படியே இருந்துன்னு இருக்கார். இந்த ஸ்ரீவாசர்னு ஒரு மகானுபாவர் இருக்கார். அவாத்துல நித்தியம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஒரு பெரிய பஜனை நடக்கார். ஆனந்த தாண்டவம் ஆகார் நிமாய் பண்டித. தன்னிலே மறந்து போய் கத்தரார், அகங்காரம் பண்றார். சமயத்துல கர்ஜிக்கிறார், சமயத்துல திட்டார். ஏன் அகம்பாவம் பிடிச்சார்கள்? எல்லாரும் நாமஜபம் பண்ணுங்கோ, இதை விட்டால் கதி இல்லை, கலியுக தர்மம் இதுதான் அப்படின்னு கத்துறார். சமயத்துல கொஞ்சி விளையாடுறா, சமயத்துல குழந்தை மாதிரி அழறா, சமயத்துல ஆடுறா, சமயத்துல பாடுறா, சமயத்துல பைத்தியம் மாதிரி மூலையில உட்கார்ந்து இருக்கா, சமயத்துல விளையாடுறா, சமயத்துல சிரிக்கிறா. என்ன பண்றான்னு அவருக்கும் தெரியல, அர்த்தவாளுக்கும் புரியல. ஆனா இவருடைய பல்வேறு விதமான பாவங்களை பார்க்கும்போது சுகமா இருக்கு. அது மட்டும் அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றான்னு புரியல. ஆனா அதை பார்க்கும்போது அம்மாவோட என்னமோ இந்த ஆத்மாவுடைய தேடல் பூர்த்தி ஆறா போல இருந்தது. அவளுக்கு பரம சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் ராத்திரி ஆனந்தமா நிமாயி பண்டிதர் அவ்வளவு அழகா தன்னுடைய கச்சில படுத்துன்னு கிடக்கார். கதாதரர் இப்ப விஷ்ணுபிரியா தேவி கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டான். அவ்வளவுதான் பக்தர்கள் கூட்டம், பகவன் நாம சங்கீதம் இப்படியே இருந்துட்டார். நிஜமாவே பகவத் பக்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா பெரியதா ஒரு தைரியம் வேணும். ஏன்னா லோகத்துக்காக தன் சுகத்தை தியாகம் பண்ணும்படியான ஒரு தைரியம் வேணும். ஆனா அதுல அகம்பாவம் இருக்கப்படாது. நான் தியாகம் பண்ணிட்டேன்னு நினைச்சா தியாகம் இல்லை. தியாகம் பண்றோனே தெரியாம அந்த தன்னுடைய பர்த்தாவுக்கு எது சுகமோ அது சுகம்னு இருக்கணும். அதுதான் உண்மையான பதிவிரதையுடைய தர்மம். அதுவும் விஷ்ணுபிரியா தேவி பார்த்தா சரி அவருக்கு இதுதான் ஆனந்தம்னா எனக்கும் அதுதான் ஆனந்தம். ரொம்ப எவ்வளவு வயசு, அவருக்கு 19-20 வயசுனா விஷ்ணுபிரியா தேவிக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அந்த சமயத்துல கூட அந்த எவ்வள தசையில கூட ஒரு வினயத்தோட அவர் ஆனந்தமா இவருக்கு எது சுகமோ அப்படியே இருந்துட்டு இவர் சசிமாதாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அற்புதமா நிமாயி பண்டிதருக்கு என்ன சமயத்துல என்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்திலே நிமாயி பண்டிதர் அப்படி படுத்துட்டு கிடக்கிறார். கதாதரர் அவ்வளவு அவருக்கு திருவடி எல்லாம் அப்படி பிடிச்சு விடுறார். இந்த கதாதருக்கு அன்னைக்கு அத்வைதாச்சாரியார் சொன்ன விஷயம் மனத்துல வீங்க ஆரம்பிச்சுட்டே இருந்தப்பா, நான் சாட்சாத் ஸ்வயம் கிருஷ்ண பகவான்டா அப்படின்னு சொன்னாரே அப்படியே ஹிருதயத்தை எதிரொலிச்சுட்டே இருந்துதான் பிரபுடைய சரணகமங்களை பிடிச்சிருந்தார். மென்மையா பிடிச்சு விட்டு கதறி அழுதாரம். பிரபு எனக்கு வார்த்தையெல்லாம் ஒழுங்கா வரமாட்டேங்க, எனக்கு ஒரு பெரிய மந்திரம் தெரிய மாட்டேங்க, பெரிய தபசு பண்ண முடியல, என்னமோ சாப்பிட்டு என்னமோ தூங்கிட்டு ஏதோ ஒரு ஜந்து மாதிரி காலத்தை ஓட்டிட்டு கிடக்கிறேன். பசிக்கிற சமயத்தெல்லாம் சாப்பிட்டு கிடக்கிறேன், தூக்கம் வந்தா தூங்கிட்டு கிடக்கிறேன், கோபம் வந்தா சத்தம் போடுறேன், அழுக வந்தா அழறேன், நோய் வந்தா வருத்தப்படுறேன், இப்படியே தேகமே பிராதான்யமா வாழ்ந்துட்டு கிடக்கிறேன். ஏதோ ஒரு ஜந்து போல ஒரு விருட்சம் போல ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ரொம்ப கீனன், என்னிடத்துல ஒரு பெரிய சக்தி இல்லை, பெரிய தபசி இல்லை, தபசு பண்ணணுன்ற ஆசையும் இல்லை. ஆனா கிருஷ்ண பிரேமம் வரணும் வேணும்னு மட்டும் ஆசை இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பிரபு. கீனத்தை அளவா நிஜமா வாழணும், ஒன்றும் தெரியலையே, எனக்கு கிருஷ்ண பிரேமம் வந்தா போதுமேன்னு ஒரு அழுகம் இதுதான் வரும். மனுஷா திட்டட்டும் கேவலப்படுத்தட்டும் என்ன பண்ணிட்டு போட்டோம், கொண்டாடினா கொண்டாடட்டும், முகம் கொடுத்து பேசினா பேசட்டும், இல்லாட்டி போகட்டும். எத்தனையோ ஜன்மாக்கள் எத்தனையோ பேரோட பழகி இருக்கோம், எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போயிருக்கா, எத்தனையோ பேர் முகம் கொடுத்து பேசல, எத்தனையோ பேர் நம்மளை உதாசீனப்படுத்திருக்கா, அதெல்லாம் நம்மளை பாதிக்கிறதா இல்லையே. பூர்வ ஜென்ம விற்த்தாந்தம் நமக்கு ஞாபகம் இல்லாத காரணத்தினால எதுவும் நம்மளை பாதிக்கிறது இல்லை. இந்த ஜென்மாவில இது ஹிருதயத்தை உட்கார்ந்து இருக்கிறதுனால பாதிக்கிறது. அதனால மனசு ஏதோ இந்த ஜென்மாவில மட்டும்தான் யாரும் நம்மளை கேவலப்படுத்தலாம் நினைக்க வேண்டாம். எத்தனை ஜென்மா ஆயிருக்கோ அத்தனை ஜென்மா அப்படின்னு நம்மளை கேவலப்படுத்தின எத்தனையோ பேர் இருக்கான். அப்படி கேவலப்படுத்தினவாளை கூட நம்ம நெருங்கின வந்து இந்த ஜென்மாவில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் ஆச்சரியம், இதுதான் பெரிய மாயை. யாரெல்லாம் போன ஜென்மாவில வேண்டாம் 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 ரொம்ப கேவலப்படுத்த நினைக்கிறோமோ எம் எம்பாதி ஸ்மரன்பாவம் எதத்தே கலேவரம் தம் தமேவ ஏதி கௌந்தேய சதா தத்பாவ பாவித்தகன்னு சொல்லி அவளையே நினைச்சு 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 பிடிக்காத ஒரு மேல தானே ஒரு பீதி வந்துடுறது.
இந்த கொற்ற குழந்தையே நினைச்சு 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 புழு குழந்தையா மாறுறது ஒண்ணு. அந்த மாதிரி பிடிக்காதவாளை நினைச்சு 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 தெரியாம அவளிடத்த ஒரு பிரீத்தி வந்து நம்மளும் அவாளா மாறிடுறோம். அந்த குணம் நமக்கு பிடிக்காதுன்னு சொல்றது. சமயத்தை பார்த்தோன்னா சில பேரை பார்த்தா ஒரு தேசம் வருது, சில பேரை பார்த்தாலே ஒரு அந்நியம் வந்துடுறது. அப்படின்னா பூர்வ ஜென்மத்திலே பார்த்தோம்னா நமக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு பந்தம் இருக்கும். இந்த பிடிக்காததை நினைச்சு 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 நமக்கு அந்த பாவம் வந்து இந்த பாவம் அவாவும் ஒண்ணு சேரும்போது பிடிச்சவாளதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லை. சில பேர் பார்த்தோன்னு பிடிக்கிறது. இப்ப பக்தர்களுக்காக அது வேற, அது பூர்வ ஜென்ம சுகிருதம். பக்தர்களுக்காக உண்மையான பிரேமை இது ஸ்வயம் அகம்பாவத்தினாலையும் மமகாரத்தினாலையும் ஆசவயப்பட்டதனாலையும் பிராரப்த கர்மாவனாலையும் உண்டாகக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி இந்த கதாதர கதர்றாரா, எனக்கு ஒன்னும் தெரியலையே, நான் ரொம்ப தீனனா இருக்கேனே, நானும் கோவிலுக்கு போறேன், நானும் பூஜை பண்றேன், ஆனா என்னமோ சரி எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கே ஒழிய சொல்றார். அப்படியே சொல்றார், நான் நித்தியம் கோவிலுக்கு போறேன், ஆனா நான் போறேன் அகம்பாவம் இருக்கு. எல்லாம் ஒரு உணர்றாராம். பெரிய விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னடான்னா தனக்கு அகம்பாவம் இருக்குன்னு ஒருத்தன் உணர்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம் உலகத்திலேயே. இதுதான் பெரிய காரியமே. எப்படா உணர்வோம்னா ஒரு குரு கிருப்பை இருந்தா தான் அகம்பாவத்துல இருக்கோம் இருந்தோம்னு தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. லோகத்திலே இதெல்லாம் அகம்பாவமா ஏதாவது தன்னம்பிக்கைன்னு சொல்லிடுவான். தன்னம்பிக்கை அகம்பாவத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. துருவன் நான் பகவானை பார்த்தே தீருவேன், அது தன்னம்பிக்கை. பிரகலாத் என் பகவான் என்னை காப்பாற்றே இருக்கிறோம், நான் பகவானுக்கு பூஜை பண்ணியே தீருவேன், அது தன்னம்பிக்கை. கம்சனுக்கும் துரியோதனுக்கும் சிசுபாலனுக்கும் இருந்தது தன்னம்பிக்கை போல இருந்த அகம்பாவம். நிறைய வித்தியாசம் உண்டு, நிறைய வித்தியாசம் உண்டு. அது தெரியாம ஜனங்கள்லாம் மயங்கி போயிடுறா, குழம்பி போயிடுறோம். இவர் கதர்றார், நான் கோவிலுக்கு போறேன், அதுலயும் எனக்கு அகம்பாவம் தான் இருக்கு. பகவான பார்த்தா அது முடியல, பகவான பார்த்தா மயிர்காவது குத்திந்து நிக்க மாட்டேங்கிற அவர் சொல்றார். பகவான நினைச்ச மயிர்காவது குத்திந்து நிக்க வேண்டாமா, கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷம் வழிய வேண்டாமா, என்னமோ பதட்ட வளர்த்து நானும் கோவிலுக்கு போறேன், ஏதோ கற்பூர ஆரத்தி காட்டும், நானும் பார்த்தேன், நானும் வந்தேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போயிடுது. இப்படியேதான் பயந்து இருக்க வழியே, அப்படி மூர்ச்சியா விழ வேண்டாமா, எனக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணும் வரமாட்டேங்கிற பிரபு. ஆனா நீங்க ஒரு பிச்சை போட்டேன்னா எனக்கு இந்த பிரேம பக்தி வந்து, நீங்க பிரேம பிச்சை போடும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு தனம் வேண்டாம், சுகம் வேண்டாம், நோக்கபிருஷ்டம் நத்த பாரமேஷ்யம் சார்வபௌமம் ரசாதிபத்தியம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பெரிய இந்திராதி பதவிகள்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்திரன்னா கொஞ்ச நாள் திருப்பி வர வேண்டியதான ஷீனே புண்ணிய மத்தியலோகே சுண்ணி விழுந்து தொலைய வேண்டியதானே. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு சுத்தமான கிருஷ்ண பிரேம வேணும். தருவேளா தாங்கோலை நீங்க நினைச்சா எனக்கு தர முடியும், நீங்க கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து, எனக்கு வேற கதி இல்லை, வேற கதி இல்லை. என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எதுலையும் எனக்கு சமாதானம் கிடைக்கிறேன். ஆத்மா துடிக்கிறது, தவிக்கிறது, ஏங்கிறது, அழறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஆத்மாவுடைய தாகத்தை, ஆத்மாவுடைய தவிப்பை தணிக்கக்கூடிய ஒரே ஒரு மகானுபாவர் நீங்க தான். உங்க கடமா நம்பர், உங்க திருவடியை பிடிச்ச தயவு செய்து இந்த அல்ப ஜீவனிடத்துல கொஞ்சம் ஒரு கிருபை பண்ணுங்க பிரபு. நான் ஒன்றும் கேட்கல, கொஞ்சம் பிரேமையை கொடுத்துருவோம், கொஞ்சோண்டு கிருஷ்ணனை ஒருவாள். எனக்கு கிருஷ்ண பிரேம அதிகாரம் இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் அது எப்படி இருக்கும்னு நிரூபணம் பண்ணிடுங்க, அது போதும். நான் தெரிஞ்சுக்கிறேனே, அது போதும், வைக்கலாம். எனக்கு வாழ்க்கை முழுக்க கிருஷ்ண பிரேமம் லபிக்கிறதுக்கு அருகதை இருக்கா இல்லையான்னு தெரியல. கொஞ்ச நேரம் அது எப்படி இருக்கும் ருசிச்சு பார்க்கும்படியா அனுகிரகம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கரெக்டா போதும், ஒரு புள்ளி செகண்ட், 2 செகண்ட் அது கிருஷ்ண பிரேமம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்தா போதும். கிருஷ்ண பிரேமம் தெரிஞ்சு கொடுத்தா போதும். அது தெரிஞ்செடுத்து அதுக்கப்புறம் உலகம் தெரிஞ்சு வேண்டிய ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அதுதான் சொல்ல இன்பத்து இரு, அதுக்கு மேல இருந்து ஒண்ணும் இல்லை. அதுதான் ஆனந்தத்தின் எல்லை நிலம். பக்திக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது லோகத்துல. பக்தி தான் கடைசி நிலை, ஆனந்தத்தின் கடைசி நிலை. அந்த பக்தியிலும் கிருஷ்ண பிரேமை. பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தின்னு சொல்றாரு. அந்த மாதிரி யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் மயி பஷ்ய தெரியணும். வாசுதேவ சர்வமிதி, எல்லாம் கிருஷ்ணமயம் தான் அப்படின்னு தெரியணுமா. அந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நேரம் இந்த கிருஷ்ண பிரேமைனா என்னன்னு புரிய வைங்க பிரபு. நான் ரொம்ப கேட்கிறேன், எனக்கு அருகதை இல்லை, எனக்கு என்னாவே தெரியறது கொஞ்சம் கூட அருகதை இல்லை. ஒப்பிலேன்னு ஆகிலும் நின்னடி அடைந்து, எனக்கு அருகதை இல்லை. உங்க திருவிழில இருந்து கேட்கறது அருகதை கிடையாது. கிருஷ்ண பிரேமின்ற வார்த்தையை பேசக்கூட எனக்கு அருகதை கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆசை எனக்கும் அதை என்னமோ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. உங்களை பார்க்கும் பொழுது, நீங்க பிரேமையில ஆடும் பொழுது, குதிக்கும் பொழுது தன்னிலே மறந்து ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு குதிக்கும் பொழுது அது எப்படித்தான் இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அருகதை இருக்காது. ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் பெய்தமையார். எனக்கு அருகதை இல்லை. நான் கஜேந்திரனுக்குலாம் கிருபை பண்ணல. கஜேந்திரனுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இல்லை, ஒரு பெரிய திடம் இல்லை, பெரிய சரணாகதி பண்ணல. ஆனாலும் பண்ண மாட்டேனான்னு ஒரு ஆசை. துருவகதையும் நானும் பகவானுக்கு 5 மாசம் பார்க்க மாட்டேனான்னு ஒரு அல்ப ஆசை. திரௌபதி கேட்கும்போது, ஆஹா திரௌபதி மாதிரி நானும் எல்லாத்தையும் கைவிட்டு கோவிந்தா புண்டரீகாச ரக்ஷமாம் சரணாகதன் கட்ட மாட்டேனான்னு ஒரு ஏக்கம். அந்த மாதிரி ஒரு ஏக்கம் வராதான். அந்த மாதிரி ஏக்கம் வந்துடுதுன்னா பகவான் கிடைச்சான பிரபு அனுகிரகம் பண்ண மாட்டேலா.
கொஞ்சம் கிருப பண்ணுவாரு, எனக்கு இப்படி ஒரு கிருஷ்ண பிரேமம் வரட்டுமே அப்படின்னா உடனே அப்படி கம்பீரமான சப்தமா. நிமாயி பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, சமயத்துல பக்தன் மாதிரி எழுதிருப்பார், சமயத்துல பகவான் மாதிரி பேசிருப்பார். ரெண்டு சேர்ந்து ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டம். உடனே கம்பீரமா, அப்பா குழந்தை நீ தீனன்னு நீ ஒத்துமிட்டியோன்னோ, நான் அசக்கன் நீ ஒத்துமிட்டியோன்னோ, அப்பயோ ஒரு கிருஷ்ண பக்தர் கரைச்சி விட்டுறாங்க. என்னைக்கு நான் ஒண்ணுமில்லாதவன், நான் முழு மூடன், நான் முட்டாள், கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவ பிரிச்சாமித்தான் தர்ம சம்மூட சேதாக விழுந்துட்டோமோ அன்னைக்கே வந்து அப்படி விழாத வரைக்கும் எத்தனை பூஜை பண்ணாலும் எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் கிருஷ்ண பிரேம சிந்திக்கவே சிந்திக்காது. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதேன்னு வேணுமா, நான் ரொம்ப சாதாரண பட்சவன், பிரபு உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லேன்னு விழுந்துட்டோம்னா பிரபு காப்பாற்றுவான். அந்த மாதிரி நீ விழுந்துட்டியாடா குழந்தை, பகவான் ரொம்ப ஆசைப்படுற யாரிடத்தான் கேட்டா இவனுக்கு ஒன்றும் தெரியல, நான் தீனனா இருக்கேனே, எனக்கு ஒன்றும் வரலையே, பகவானே உன் கிருபையை மட்டும் நான் நம்புறேன். அவளுக்கு மட்டும்தான் கிருஷ்ண பக்தியும் கிருஷ்ண பிரேமையும் கிருஷ்ண தரிசனமும் கிருஷ்ண ஆனந்தமும் லபிக்கிறோம். உன் திருவடியை விட்டா, உன் கிருபையை விட்டா, நிர்ஹேதுக கிருபை, உன்னுடைய கிருபையை விட்டா எனக்கு வேற கதி இல்லேன்னு எவன் விழறானோ அவனுக்கு மட்டுமே இந்த கிருஷ்ண பக்தி பரிபூரணமா லபிக்கிறதா குழந்தை. உடனே அவர் சொன்னா, பிரபு எனக்கு இப்படிலாம் சொல்லி ஏமாற்றப்படாது, ரொம்ப தைரியமா ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா கேட்டு ஹடம் பண்ணணும், எனக்கு வேணும் தான் ஹடம் பண்ணி வாங்கிடணுமா, இப்படி வார்த்தைனா சொல்லி ஏமாத்திடுவா. தத்துவம் விசாரங்கள் அழகா பேசிடுவா ஆச்சாரியர்கள்லாம். அந்த மாதிரி இமாய் பண்ணி பேசிட்டு இருக்காராம். திருடி காலை பிடிச்சாலும், பிரபு எனக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்றதெல்லாம், எனக்கு வேண்டியது அந்த கிருஷ்ண பிரேமியை நான் உணரணும் தான். உடனே சரியா போடா, நாளைக்கு கங்காஸ்நானம் ஆனவரை உனக்கு கிருஷ்ண பிரேமி பைத்திய மாதிரி அலைவடான்னு சொன்னான். ஆபம் மாதிரி ஒரு அனுக்கிறப்பா, நாளைக்கு கங்காஸ்நானம் ஆன உடனேயே உனக்கு கிருஷ்ண பிரேம சித்திக்கும் தான். கேட்ட உடனே சித்திச்சிருக்கு. கேட்ட உடனே எனக்கு கிருஷ்ண பிரேமம் வந்து விடுத்தான், நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு இன்னைக்கே வந்து விடுத்தான். செய்யத்தக்க குதிக்கிறார், ஆடுறார், பாடுறார், குதிக்கிறார். நிமாய மனித கட்டி அணைச்சுக்கிறார், முத்தம் கொடுக்கிறார், அவர் தலையை கோதிக்கிறார், காலை பிடிக்கிறார், சுத்தி சுத்தி கிருஷ்ணா 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 கத்துறார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. மூச்சு வேகத்தை காட்டிலும் தன்னில மறந்து கத்தி கதறி ஆடி பாடி குதிச்சு தன்னில மறந்து ஆடி பாடி இதை பார்த்து அவருக்கு நிமாய் மனிதர்கள் ஆக்ரோஷம் வந்துவிட்டான். அவனே அவர் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கத்துறான். ஒருத்தர் ஆலிங்கம் இருக்கா, பிரேம ஆலிங்கம், அதே பாவத்தை இருக்கணும். அதான் இந்த பிரேம ஆவேசத்தை தாங்க முடியும். பிரேம ஆவேசம் தாங்கிறது ரொம்ப பலம் வேணும், சாதாரண பலம் இல்லை, சாதாரண பலம் இல்லை. பிரேம ஆவேசம் தாங்கணும்னா ரெண்டு பேரும் சரியா அதே பிரேம பாவத்தை இருக்கணும். ரயில் தண்டவாளம் மாதிரி ரெண்டு பேரும் ஒரே இதுல போயிட்டு இருக்கணும். கொஞ்சம் மாறி இருக்கா அவ்வளவுதான், பன்னெண்டு பேர் ரெண்டு பேரும் ஒரே ஸ்திதியில இருக்கிறதுனால இந்த பிரேம ஆலிங்கம் இவரை அணைக்கிறதுனால அவருக்கு ஆனந்தம். கதாதராட்சி நிமாய் பண்டிதருக்கு ஆனந்தம். இதை பார்த்து தேவர்கள் கதறாரடா, நம்ம மனுஷனா பிறக்கலையே, பாரத பூமியில அவ்வளவுதான் மனுஷனா பிறந்து வச்சிருக்காங்க, என்ன பெரிய தேவ பதவி வேண்டி கிடக்குச்சே அப்படின்னு தோணும். அவளுக்கு துச்சமா தோணி போயிடுச்சு. என்ன கேவலம் நம்பா நேனகா ஊர் வச்சு திலோத்தனை அலைஞ்சுன்னு கிடக்கிறோமே, யாருடைய தபச கலைக்கலான புத்தி இப்படியே போய் தொலையாது. என்ன சுகம் இந்த கதாதரன் அனுபவிக்க, அவர் சனாதூரில் ஒரு இடம் கிடைக்காதா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு கதறினார். நிமாய் பண்டிதருடைய பாவமும் கதாதருடைய பாவம் ஆச்சரியமா இருந்து அப்படியே உள்ளுக்குள்ள கிருஷ்ண பெயரை திட்டு பிடிச்சு விட்டான். ஆனந்த தலைக்கிறார். அடுத்த நாள் முழுக்க அப்படியே ராத்திரி முழுக்க அப்படியே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஒரு ராத்திரியா புலம்ப வேண்டாம், ராத்திரிகள் மனுஷால நினைச்சு புலம்பி 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 வீணா போய் குழஞ்சிருக்கு. ஒரு ராத்திரியா கிருஷ்ணா 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 தெரியப்படாது. நம்ம சொல்றோமே நமக்கு தெரியாம சொல்லணும். சொல்லி பாருங்களே, இன்னைக்கு கூட ராத்திரி இருக்கு, நாளைக்கு கூட லீவு தானே, சுகமா ராத்திரி புலம்பலாமே. சுகம் இருக்க ஏன் விடணும், ஏன் விடணும், என்ன அவசியம் இருக்கு? கரும்பு தின்றது கூலியா? கரும்பு இருக்கே, சாப்பிட வேண்டிய மட்டும் அவங்க தான். கரும்பா கூட ரசமா பிடிச்சி வச்சுக்கா, பெரியவா தப்பி குடிச்சுக்கோடா, ஒரு சுக்கு அப்படி குடிச்சுக்கோடான்னு சொல்றேன். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கான். அதை எடுத்து அப்படி குடிச்சுட்டான், ஒரு துளி ருசிச்சுட்டான், அப்புறம் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு துளி ருசிக்கணும் போயிட்டே இருக்கு. அவர் புலம்புறாரு. அதாவது ராத்திரி ஒரு தூண் அப்படி கட்டி கிருஷ்ணான்னு கத்துறாரு. தூண்ல கிருஷ்ணன் அவன் நரசிம்மன் அங்கதான் இருக்கான், நான் தூணை கத்திக்கிறார்.
சமயத்தை தன் கையை பார்த்து திருப்பான கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான். தானா ஏறிட்டுக்கிறது வேற, பக்தி பிரேமையில தன் சரீரம் கூட தன் சரீரம்னு தெரியாம இது கிருஷ்ணனா தெரியுது. தெரியுமான சத்தியமா தெரியும். வரல் நகங்கள்ல இருந்து மயிர்கால் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா பார்த்தோம்னா நல்ல பிரேம வந்துடுச்சுன்னா இந்த மயிர்கால் கூட ஒரே கொச கொசம் கிருஷ்ணமயமா இருக்கும். ஒரு வெள்ளத்தை எறும்பு மச்சா அப்படி அந்த மாதிரி நம்ம தேகம் முழுக்க கிருஷ்ணா பார்க்கலாம் இருப்பான். சிரேஷ்டம். இந்த சரீரம் நம்முடையதுன்ற சுத்தமா மறந்து அழிஞ்சு போய் கிருஷ்ணன் ஒண்ணு மட்டும் நிற்கணும். அந்த மாதிரி இந்த கதாதர் தன்னிலே மறந்து கிடக்கிறான். நிமாய் கொண்டு பார்க்கிறா கிருஷ்ணா 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 ஓடி வந்து கடந்து கிருஷ்ணா அப்படி கத்துக்கிறார். திருப்பி ஓடி தூரம் நிமாய் பண்ணிக்கிற பாக்குறா அப்படிங்களா கிருஷ்ணான்னு ஓடி வரா. திருப்பி அங்க போய் நிற்கிறா. பித்து பிடிச்சா மாதிரி பண்ணிட்டான். அப்புறம் கை கூப்பிக்கிறாராம், எனக்கு போதுமே இது சொன்னா போதும், நான் பிரமாணத்தை அனுபவிச்சேன். இல்ல 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 இது நிறைய அனுபவிக்கணும்டா. ஒரு துளி தாண்டா பாத்துட்டு ஒரு துளி எவ்வளவு நல்லா இருக்கே, ஒரு நாள் தாங்க முடியுமா தாங்க முடியலையே அப்படின்னு விட்டாராம். உடனே தலையை கைது சாஸ்வாசப்படுத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இந்த பிரேம பாவத்தின் எல்லை நிலைய பார்க்கணும்னா ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப பக்குவம். தாங்கவே தாங்காது உடம்பு தாங்காது. என்ன பண்ணுவோம், என்ன ஸ்திதியில இருக்கோம், என்ன பேசுறோம், யாரிடத்துல இருக்கும், உடம்புல வஸ்திரம் இருக்கான்னு கூட தெரியாது. வஸ்திரம் எல்லாம் விட்டு எரிஞ்சு தொலைச்சிட்டாதே. அவன் எதுவுமே நம்ம தேகத்துக்கும் நமக்குமே சம்பந்தம் ஒத்துழைக்கும். தேகத்துக்கும் வஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா? ஆத்மாவுக்கும் சரீரத்துக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற சமயத்துல சரீரத்துல இருக்கிற ஒரு வஸ்திரத்துக்கு சம்பந்தம் இருக்கும். எல்லாத்தையும் விட்டழிச்சு நிக்கிறான். தன்னிடம் மறந்து கிடக்கிறா. அடுத்த நாள் பார்த்தாலும் அது ஏத்திரல கிருஷ்ணா 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 போயிட்டே இருக்கார். அவர் பாட்டு சத்ரு சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம் சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம் யசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். சொல்லட்டுமே நாக்கு எவ்வளவோ விஷயங்கள் ருசிச்சு பார்த்துட்டே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லட்டுமே. ஸ்ரீகளுடைய அவயங்களையும் புருஷாவுடைய அவயவங்கள் ருசிச்சு பார்த்து இந்த நாக்கு கொஞ்சம் கிருஷ்ணனை ருசிச்சு பார்க்கட்டமே. விதவிதமான ஆகாரத்தை அனுபவிச்சு இந்த நாக்கு கொஞ்சம் கிருஷ்ணநாமத்தை ருசிச்சு பார்க்கட்டமே. விதவிதமான வார்த்தைகள் விதவிதமான மனுஷாவுடைய பெருமையும் தன்னுடைய பிடித்தவர்களை பற்றியும் பேசிய ஆனந்தத்தை கண்ட நாக்கு கொஞ்சம் கிருஷ்ண பெருமையும் பேசட்டுமே. தத்குணான் ஏவ காயந்தியம் பாடட்டுமே. அவன் குணத்தை மட்டும் பாடட்டுமே, அவன் குணத்தை மட்டும் அனுபவிக்கட்டுமே. அந்த ருச்சியும் அனுபவிச்சுதான் பார்க்கட்டுமே. சக்கரை நன்னா இருக்கு, வெள்ளம் நன்னா இருக்கு, ஜூஸ் நன்னா இருக்கு, இத்தனை ருசிச்ச இந்த நாக்கு கொஞ்சம் கிருஷ்ணநாம மதுரம் நீ கொஞ்சம் ருசிச்சு பார்க்கட்டுமே. கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் சுகம் கொடுக்கலாம். என்ன கஷ்டம் இருக்கு? இந்த கதாதர் அப்படி போயிட்டே இருக்கார். அப்படி பார்த்தாரம் சுக்லாம்பர பிரம்மச்சாரி. ஆஹா, இவருக்கு ஒரு கிருஷ்ண பித்து பிடிச்சு போச்சு. உடனே பிடிச்சு நிக்க வச்சு கேட்கிறேன், என்னடா உனக்கு வேற? நிமாயி 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 கிருஷ்ணா நிமாயி நிமாயி கிருஷ்ணா. அவ்வளவு வேற வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார். உடனே இவருக்கு பொறாம வந்துருக்காங்க, எனக்கு வேணுமே. பொறாமை கவிப்பெல்லாம் கலந்தது இந்த பக்தி பாவத்துல. எனக்கு வேணுமே, உடனே எனக்கு வேணும் எனக்கு வேணும் நினைச்சுட்டே இருந்தார். அப்பதான் பார்த்தா ஒரு ஆனந்தமா நிமாயி பண்டித பிரபு அழகா கங்கைகளை தீர்த்தமாடுறதுக்கு போறாங்க. ஒரு பிக்ஷை எடுக்கிற போயிட்டு இருக்காரு சுக்லாம்பர பிரம்மச்சாரி. குச்சனர் போல பிக்ஷை எடுத்து காலத்தை கடத்துன்னு கிடக்கான். எல்லாத்தையும் முதுதான். அப்படி கஷேத்ராரணம் போவார், பகவத் தியானம் பண்ணுவார், நாமசங்கீர்ணம் பண்ணுவார், நரஜீவத்தை எடுப்பார், என்ன கிடைக்கிறத சாப்பிடுவார். கணக்குன்னு எதுவும் தெரியாது. இது வேறு. ஆனா இவ்வளவு எல்லாம் திட்டம் பண்ணி கூட மனசுல ஒரு சாந்தி இருக்கு. வெறும் திட்டம் பண்ணதுனால சாந்தி வராது. கிருஷ்ணன் உள்ள வந்தாதான் சாந்தி வரும். நான் இதை விட்டேன் இதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ கிருஷ்ணன் வேணும்னு சொல்லிட்டோம்னா உள்ள வந்துட்டானா தானாவே எல்லாம் போயிடுமா. அகம்பாவம் கிடையாது, வினயத்தோட இருக்கார். ஆனா இன்னும் கிருஷ்ண பிரேமம் லபிக்கலையே. இந்த கதாவில கடைசி விட்டு எனக்கும் கிடைக்கணுமே ஆசைப்பட்டார். எதிர்க்கு அப்படி வந்துட்டார் நிமாய் பண்டிதர். பாட்ட உடனே திருவடியை பிடிச்சிட்டு கதர்றாரு. யாரு? நிமாயி பண்டிதர். இவர் பிடிச்சு கதர்றாரு. எனக்கு கிருஷ்ண பிரேமியை குடும்போ இவர் கதர்றார். உடனே இவர் பார்த்தா சுக்லாமர பிரபு என்னை ஏமாத்தாது, தயவு செய்து ஏமாத்தாது. ஒரு திருவடிகளை திரும்பி இவர் வயசான பார்த்தா சுக்லாம்பர பிரம்மச்சாரி. நிமாயி பண்டிதர் திருவடிகளை வந்தா, பிரபு எனக்கு கிருபை பண்ணுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டேன் பிரபு, எல்லா புண்ணியமான தேசங்களும் கஷேத்ராரணம் கிடைக்க வந்துட்டேன் பிரபு. ஏதோ பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு இருக்கேன் பிரபு, கொஞ்சம் கிருஷ்ண பிரேமியை குடும்போன்னு சொல்லிட்டாங்க. பதிலே பேசல. நிமாய் பண்டிதர் ஒண்ணு பேசல. திரும்ப திரும்ப இதையே சொல்லிடணும், எல்லாத்தையும் விட்டுட்டேன் பிரபு, இதையே சொல்லிருந்தாங்க. பேசவே இல்லை. கொஞ்சம் பிரிச்சா பிரிஞ்சு பேசினான். பிரபு எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு அகம்பாவத்துல எத்தனையும் விட்டுட்டேன்னு உரிமையில கேட்கல.
இவ்வளவு பண்ணியும் ஹிருதய கமலம் விகசிக்கல பிரபு, இத்தனை பண்ணியும் ஆத்மா பிரசன்னமாகல, உங்களுடைய கிருப கிடைச்சா பிரசன்னமாகும், கொஞ்சம் அனுகிரகம் பண்ணும் போலே என்ன சொன்னாங்க. இத்தனையும் விடணும் அகம்பாவத்துல கேட்கல, உரிமையில கேட்கல. எத்தனை பண்ணியும் கூட எனக்கு பிரேம பக்தி உண்டாகல, கிருஷ்ண பக்தி பிடிக்கல, நீ கிருப பண்ணிருந்தா இந்த வயசான காலத்துல கொஞ்சம் ஒரு கிருஷ்ண பிரேம கிடைச்சிடும், கொஞ்சம் நானும் அனுபவிச்சுட்டு போயிடுறேன் பிரபு. எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல, ஏதோ வந்துட்டேன், ஏதோ எவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணிட்டேன். தேக சரீரம் சமப்பட்டதே ஒழிய ஆத்மா பிரசன்னமாகும். கஷேத்ராடனம் போகிறது அதெல்லாம் என்ன மான அவமானங்கள், போய் பிக்ஷை எடுக்கதான் இருக்கு, தான் மேல நான் தாண்ட அபிமானம் எல்லாம் போகிறதுக்காகத்தானே. அதுக்கு மேல என்ன இருக்கிறது? ந தானம் ந தபோ ந யுஜ்யா ந சோச்சம் ந பிரதானிச்ச பிரியத்தே அமலையா பக்தியா அருகி அந்நியர் விடம். தனம் தானத்தினாலேயோ தபத்தினாலேயோ கஷேத்ராடங்கள்னாலேயோ சுத்தத்தினாலேயோ உபவாசத்தினாலே எம்பெருமான் கிடைக்கிறது இல்ல. பிரியத்தே அமலையா பக்தியா அருகி, உண்மையான பிரீத்தி இருந்துருக்குன்னா பிரபு கிடைச்சுடுறான். மற்றதெல்லாம் வெளிவேஷம். பிரியத்தே அமலையா பக்தி ஹரி அப்பதான் பிரசன்னமாக. அந்நியத் விடம்பனம், மற்றெல்லாம் வெளிவேஷம். சும்மா சொல்லிக்கிறான், இதை விட்டேன் அதை விட்டேன், கஷேத்ராடனம் போனேன், உபவாசம் இருக்கே, ரொம்ப சுத்தமா இருக்கேன், ஆச்சாரம் அனுஷ்டானம் லோகத்துல பிரசித்தமா மனுஷாவிடத்தை பேசிக்கலாம், அவ்வளவுதான். எவ்வளவு பண்ணே மனுஷாவிடத்தை ஆகாவாலும் நம்ம சிரேஷ்டமான பக்தன்னு கொண்டாடிடுவா. அவ சிரேஷ்டமான பக்தன் ஒத்துக்கிறவங்க நமக்கு சமாதானம் கிடைச்சிடுமோ? நம்மளும் வாழ்க்கை நேரம் பார்க்க அவளை போல பக்தி பண்ண முடியாது சொல்றோமான, அவ வாழ்க்கையில பார்த்தா என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிதானே சொல்றேன். அடுத்தவா நம்மள பக்தன் ஒத்துக்கிறதுனால நமக்கு பக்தி சித்திக்கிறது இல்லை, ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை. எம்பெருமான் இவன் ஸ்வயம் பக்தன் ஒத்துக்கணுமா? பிரகல்லாதனுக்கும் திருவனுக்கும் இந்த ஆனந்தம் கிடைச்சதுன்னா எம்பெருமான் ஒத்துட்டான் பக்தர்கள் அப்படின்னு ஒத்துனுட்டான். அதனால அவளுக்கு ஆனந்தம் கிடைச்சது வழியே லோகம் கொண்டாடுறதுனால நமக்கு ஆனந்தம் கிடைக்க போறது இல்லை. அந்த மாதிரி இந்த சுக்ராம்பர பிரம்மச்சாரி அப்படியே விழுந்துட்டாராம். அப்படியே திருவடியில விழுந்து எனக்கு எப்படியா கிருப பண்ணுங்கோ, எனக்கு பகவத் பக்தி உண்டாகும், நீங்க கிருப பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அப்படி பார்த்தார நிமாயி பண்டிதர், உனக்கு பக்தி வேணுமா, நாம சங்கீதம் வேணுமா, கிருஷ்ண பக்தி வேணுமா அப்படின்னு. ஆமாம் அதுதான் வேற ஒண்ணுதாங்க, வேற எதுலயும் ஒரு ருச்சி இல்லை, ஒரு சாரம் இல்லை. வேத அத்தியனம் பண்ணியோ வேதாங்களை கரைச்சு குடிச்சோ இதிகாச புராணங்களை தலைகீழ் மனப்பாடமா ஒப்பிச்சும் கூட இந்த ஆத்மா பிரசன்னமாகிற பிரபு. ஏன்னா அதனுடைய சாரமா இருக்க கிருஷ்ண பிரேமம் லபிக்க மாட்டேங்கிறதே பிரபு. நான் என்ன பண்ணுவேன், இது கொஞ்சம் அனுகிரகம் பண்ண போறேன். பரீட்சித் மகாராஜுக்கு சபாமா வந்துவிட்டது. நைஷாதி துஸ்தரா சும்மா சத்தோ தமபி பாதத்தை பிபந்தம் தொன்னுகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருத்தம்னு சொல்லி உங்களுடைய வாக்குல இருந்து ஹரிகதை கேட்கறதுனாலேயே எனக்கு பசி தெரியல, தாகம் தெரியல, ஸ்வயம் எனக்கு அந்த அனுபூதி கிடைச்சிருக்கேன். எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இவர் சொல்றார், பிரபு எனக்கு வேணும், நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சார். உடனே சரி கொடுத்தேன் போடா அப்படின்னு சொன்னான். சாதாரணமா 5 ரூபா 10 ரூபா கடன் கொடுக்கிற மாதிரி கொடுத்தே போடான்னு சார். உடனே ஒரு கிட்ட வந்து விடுச்சான். ஏற்பட்ட சிரேஷ்டமான சதாச்சார வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமி பாரத தேசம். இந்த மாதிரி எங்கேயாவது ஏதான தேசத்துல ஏதான ஒரு மதத்துல இப்படி ஒரு மகானுபாவர் காட்டுறதுக்கு யாராவது காட்டுமலை பார்க்கலாம், சத்தியமா முடியாது. பிரேம பித்த கிருஷ்ண பித்த கொடுத்தே போடா, பிச்சைக்காரன் பிச்சை போடுற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன தைரியம்! லோகத்துல எந்த மதத்திலேயா நீங்க தேடி பாருங்க, சத்தியமா காண கிடைக்காது. நான் சொல்றது கொஞ்சம் இரண்டாவது ரொம்ப ஜாஸ்தி சொல்ற மாதிரி இருக்கும். சுயம் அனுபவத்துல சொல்றேன், நிமாவை வந்து விட அனுபவத்துல இருந்து சொல்றேன். இப்படி ஒரு மகானுபாவரை பேர் சத்குரு லோகத்தை பார்க்க முடியாது, கிடைக்காது. 1000 கோடி ஜென்மா தேடினாலும் இந்து தர்மத்தை விட்டா வேறு எங்கேயும் காண கிடைக்காது. இது ஒண்ணுதான் அவ்வளவு சிரேஷ்டம். கொடுத்தே போடாமல் காலம். உடனே ஆஹா எனக்கு கிடைச்சுடுத்து, எனக்கு கிடைச்சுடுத்து, எனக்கு கிடைச்சுடுத்து, எனக்கு கிடைச்சு அதுலயே ஒரு கொண்டு விட்டான். கிருஷ்ணா 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 கத்துறான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. தன்னிலே மறந்து விழுந்து பரண்டு அழுது கும்மி அடிக்கிறாராம். ரோட நின்றுருக்கார், நடுத்தர நின்றுருக்கார். இமாரி அவர் பாதி கும்மி அடிக்கிறார். கோபி பாவத்தை தன்னை வந்து கும்மி அடிக்கிறார், கோலாட்டம் அடிக்கிறார். அப்படி திசை சுத்தி போறார். திருப்படி விழுவார். என்ன பண்றது தெரியும், உண்மத்த நாளைக்கு போய்க்காரம். பிரேம உண்மத்தம் வந்துருக்கான். இதை பார்த்த உடனே நிமாய் பண்றது இன்னும் பிரேமம் அதிகமாக ஒரு ஆவேசம் வந்துருக்கான். இவ்வளவு பிரேமையா, இப்படி ஒரு பக்தியா அவனிடத்தை பார்த்தானம். உடனே அவர் பிடிச்சு நிக்க வச்சாராம் பக்கத்துல. அவர் எப்போதும் தோல் ஒரு பை மாற்றிருப்பார். அந்த உஞ்சவருத்தி எடுத்து அரிசி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு பிடி உள்ள எடுத்து அப்படி கையை புட்டு அப்படி எடுத்து அப்படி வாழை போட்டுட்டாங்க. இந்த பிரேமையில தன்னிலே மறந்து போய் ஒரு உஞ்சவருத்தி எடுத்து வச்சுருந்தாரு. அந்த ஆகாரத்தை உரிமையோடு எடுத்து, எப்படி பகவான் குச்சேலருடைய அவல் மூட்டியை பிடிச்சு இழுத்து பிடுங்கி அது கீழே சதறி அதை எடுத்து ஒருபடி சாப்பிட்டானோ அதே பாவத்தை அன்னைக்கு நவதீபத்திற்கு ஜனங்கள் பிரத்யக்ஷமா பார்த்தாங்க.
பத்திரம் புஷ்பம் பழம் தொயன்னு சொன்ன அந்த பகவான் நிவாயு அவ்வளவு அழகா இவர்கள் இப்ப அப்படி பிடிச்சு இழுத்து இவர் கைக்குள்ள கையை விட்டு அந்த ஆகாரத்தை எடுத்து நல்லா சாப்பிட்டா திருப்தி ஆகிட்டேன்னு சொன்னான். இந்த தேவைக்கு இவருடைய பக்திக்கு இவருடைய வினயத்துக்கு இவருடைய நாம சங்கீர்த்தம் என்னடா சன்மானம்னா இவர் சாப்பிடுறதா வச்சிருந்த ஆகாரத்தை தானே சாப்பிட்டு மீதி வந்து கொடுத்துட்டார். இதை விட என்ன வேணும்? உரிமை பகவானுக்கு நம்மிடத்துல உரிமை தானே வேணும். நம்மிடத்துல உரிமையோட கிள்ளுக்கு நம்ம ஒரு உதைக்க வேண்டாமா, ஒரு அடி அடிக்க வேண்டாம், ஒரு திட்டு திட்ட வேண்டாமா, இதுதானே உரிமை. நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா சௌக்கியம் அப்படி சொல்லிட்டு பேசுறது உரிமை கிடையாது. உரிமைனா சண்டை போட வேண்டாமா, ஒரு திட்டு திட்ட வேண்டாமா, அதானே உரிமை. கவலைப்படாதேன்னு சொல்ல வேண்டாமா, கஷ்டப்படும் போது கவலைப்படாதேன்னு சொல்லணும். ஒழுங்கானா திட்டணும். ஏதோ அவர் நினைச்சிருக்க உன் மனசுல நினைச்சிருக்க ஒழுங்காக சொல்லணுமா, அதுதானே உரிமை. பகவானும் மாற்றால் நம்ம இடத்துல உரிமை எடுத்து என்னடா நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க போதுமே. அந்த உரிமையை நினைச்ச ஒரு 1000 கோடி ஜென்மா வாழ்ந்து முடிச்சிடலாம். அப்படியே தன்னிலே மறந்து இன்னும் பிரேம ஆவேசம் வந்துருத்தான் சுற்றான்ற பிரம்மச்சாரி ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார். அழகா ஆஸ்வாசப்படுத்திட்டு அழகா கிளம்பி போயிட்டான். இந்த மாதிரி கொஞ்சம் ஆனந்தமா வெளியில போய் தீர்த்தம் ஆடினார். அம்மா வந்தார். பரம ஆனந்தத்தை ஸ்ரீவாச பண்டிதராக நித்தியம் நாம சங்கீர்த்தம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன் தன்னிலே மறந்து ஒரு பகன். நவதீபத்துல சில பேர் நமக்கும் இந்த ஒரு ஆனந்தம் கிடைக்காதான்னு வீட்டு வாசல்ல சின்ன உட்கார கடவுள் தாப்பா போட்டுருவாங்க, யாரும் உள்ள விட மாட்டேங்க. அப்படியே காத்துன்னு கிடக்கிறா. சில பேர் ஒவ்வொரு நாளைக்கு உள்ள விடுறா. சில பேர் விதவிதமா பேசலாம். ஆமா பெரிய நாம ஜபம் என்னமோ லோகத்தை வாதம் பக்தி பண்றானா, இதெல்லாம் அகம்பாவத்துடைய பேச்சு. தனக்கு எல்லாம் தெரியும் அபிமானத்துல வரக்கூடிய பேச்சு. பக்தால பத்தி வேஷத்துக்கு எம்பெருமானி யோசனை பண்ணி பேசணும். தப்பாதான் பேசுறவன் பயப்படுறான். சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் கூட பக்தால பத்தி எங்கேயாவது தவறா சொல்லிடுவோமோன்னு பார்த்து பார்த்து பயந்து 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 பேசுறான். தப்பா பேசுறப்படாது பாகவத பக்தானம் பண்ணிடப்படாதே அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது நவதீபத்தை வாழலாம் அப்படி பேசிட்டே இருக்கா. எல்லாரும் போய் அந்த ஊர் காஜின்னு சொன்னா தலைவா நம்மளாம் சொல்றோம் இப்பெல்லாம் பெரிய வாமணி இந்த கலெக்டர் மாதிரி வாழ்ந்த காலத்துல அவனிடத்த போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்றா, எல்லாம் சாஸ்திரத்துக்கு விரோதமான வாழ்க்கை சாஸ்திரம் தெரிஞ்ச மாதிரி இந்துக்களே வச்சுட்டா, பிராமணர்களே வச்சுட்டா. யாரு சாஸ்திரம் அடுத்து எது தர்மம் நிச்சயம் கேட்கலாம். பாகவத்தை கேட்கலாம், ராமாயணத்தை கேட்கலாம், மகாபாரத்தை கேட்கலாம். எது தர்மம் சொல்றா பெரியவா எது தர்மம்னு சொல்றாலோ எது தர்மம்னு பண்றாலோ அதுதான் தர்மம். அதுக்கு மேல வியாக்கியானமே இல்லைன்னு ஆச்சரத்தி சிரேஷ்ட சத்த இதுதான் தர்மம். தர்மத்துக்கு யாரும் பெரிய வியாக்கியானம் கொடுக்க முடியாது. பெரியவா மகானுபாவர்கள் பகவத் பக்தர்கள் சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கிற ஆச்சாரிய புருஷர்கள் எது தர்மம் நம்ம சமயத்தை நிரூபணம் பண்றோம் அதுதான் தர்மம். அதுக்கு மேல தர்மத்துக்கு வியாக்கியானம் கிடையாது. படங்கள்லாம் சொல்றா சாஸ்திர விருத்தமான தர்மம் இது. சாஸ்திரத்தை எல்லாரும் பிராணாயாமம் பண்ணணும், யோகாபியாசம் பண்ணணும், இந்திரியங்களை அடக்கணும் சொல்லியிருக்காளே ஒழிய கையை பத்தி ஆடி பாடி குதிக்கணும்லாம் சொல்லணும் சார். வாழ்க்கை என்ன தெரியும் சாஸ்திரத்துல? பாகவத்துல கோபிகள் ஆடினால சாஸ்திர விருத்தமா இருந்தா கிருஷ்ணன் ராத்திரிகள் ஆடி இருக்க மாட்டான். அவன் பஜனை பண்ணாலே சாஸ்திர விருத்தம் தான். சொல்றபடி பார்த்தோம்னா பஜனை பண்றது சாஸ்திர விருத்தம் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு ஒப்பாது அப்படின்னு சொன்னா பகவான் அவரோட ராத்திரிகள் ஆடி இருக்க மாட்டான். உத்தவனுக்கு கிருபா பண்ணிருக்க மாட்டான். பிரமரகீர விசேஷமா கொண்டாடி இருக்க மாட்டோம். கோபியா இருந்தாலும் பேசியிருக்கவே மாட்டோம் சாஸ்திரத்துக்கு விரோதமா இருந்தா. பிரகலாதனை பத்தி பேசியிருக்கவே மாட்டோம் சாஸ்திர விரோதமா இருந்தா. எல்லாம் சாஸ்திர சம்மதமான ஒரு விஷயம் தான். அதனாலதான் பகவானே அவரோட ராத்திரிகள் ஆடினான், பாடினான், குதிச்சான், விளையாடினான், கொண்டாடினான். பஜனை சாஸ்திர விரோதம் யார் சொன்னா? பஜனை ஒண்ணுதான் சாஸ்திரத்துக்கு சம்மதமான விஷயம். கலியுக தர்மம். கலியுகத்துல வேற தர்மம் இல்ல. வேற தர்மம் க்ஷீணம் ஆயிடுச்சு. எல்லாம் தோத்து போயாச்சு. எல்லா தர்மம் தோத்து போயாச்சு. யாக யஜ்ஞாதிகள் பண்றோம். சுத்தமான நெய் இருக்க முதல்ல பசுவே கிடையாது. எல்லாரும் பாக்கெட் பாலமான வாங்கிட்டோம். அதை கொண்டு யாகம் பண்ண முடியுமா? நெய்ன்னு சொல்றோம். யாரோ பண்ணதான் நெய். சமித்தெல்லாம் போய் வாத்தியர் எடுத்துட்டு வராளா? பெரிய சுத்தமான மந்திரங்கள் சொல்ற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே தோத்து போயாச்சு. கோவில்கள்ல பார்த்தா தனம் பிராதான்யமா இருக்கு. யாக யஜ்ஞாதிகள்ல பார்த்தாலும் தனம் பிராதான்யமா இருக்கு, நேரம் பிராதான்யமா இருக்கு. நாம சங்கீர்த்தத்துல மட்டும் மனசு பிராதான்யமா இருக்கு. அதனால இது மட்டும் தோத்து போகல. அதெல்லாம் தோத்து போயாச்சு. அதெல்லாமே தோத்து போயாச்சு. அதனால களவு ஹரிகீர்த்தோ விஷ்ணு சேதாயம் யுதத்தோமகி துவாபரைய பரிசரியாயாம் களவு ஹரிகீர்த்தா தாயம் சொல்லிடுச்சே. விஷ்ணுபுராணம் சொல்லி இதை காட்டிலும் சாஸ்திரம் என்ன இருக்கு? இவெல்லாம் போய் சொல்லிட்டான். உடனே விதவிதமா 2-3 நாளே அவளை அடிச்சு துரத்திடுவா. இந்த ஸ்ரீவாச பண்டிதர் என்னமோ பிச்சை எடுத்து கிடக்கிறார், ஒரு திமிழ் எடுத்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டான். ஸ்ரீவாச பண்டிதர் சிரேஷ்டமான பகவத் பக்தர். அவன் ஒவ்வொரு தவறா பஜனைக்கு இடங்கள் வந்துருமோ ஒரு சின்ன ஒரு பயம் வந்துடும். பயம்னு சொல்ல முடியாது. இவருடைய பாவத்தை புரிஞ்சுக்காம ஜனங்கள் இப்படி பண்றாலே ஒரு வருத்தம், ஒரு துக்கம். அது பயம் போல.
நிமாய் பண்றதுக்கு ஏதானும் ஆயிடுமோன்னு ஒரு வாத்சல்யம் சின்ன குழந்தைய பார்த்துருக்கா. இந்த குழந்தை நிமாய் பண்றது நன்னா தெரியும் ஸ்ரீவாச பண்டிதர். இப்படியே வருத்தப்பட்டு இருக்கா. எல்லாரும் பரஸ்பரம் இதை பத்தியே பேசிட்டு இருக்கா. நவத்வீபம் முழுக்க இல்ல 2-3 நாள் தான் அத்தகாசம் அடங்கி போயிடும். என்னமா சிண்டலா பண்ணிட்டு இருக்கா. என்னமோ நாமஜம் பண்ண ராத்திரி முழுக்க டையக்கன்னு குதிக்கிறது, ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறது, ஓன் அலருது. இதெல்லாம் ஒப்பாரி வைக்கிறதுக்கா பசங்க இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. லோகத்துக்கு தான் பேசி கிடப்பாங்க. இப்படிலாம் பேச ஆரம்பிச்சு. ஆனா இவாளுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு நாள் அவ்வளவு அழகா நிமாய் பண்டிதர் இதெல்லாம் ஊர் முழுக்க பேசிட்டு இருக்கா. என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியல. ஒரு சந்தர்ப்பத்தில் நிமாய் பண்ற காலங்காத்தால ஜம்முன்னு போய் கங்கையில தீர்த்தமாடிட்டு வந்துட்டார். வந்து ஜம்முன்னு 10 வஸ்திரம் முடிச்சுட்டான். உடம்பு முழுக்க நல்லா சந்திரம் பூசிட்டான். நெத்தி அவ்வளவா கோபிகம் வச்சிருந்தார். நிறைய மாலையெல்லாம் போட்டுட்டார். அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டு தக 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 தகன்னு சொல்லிச்சுன்னு ஒரு நடம் நடக்கிறார். ராஜாதிராஜன் மாதிரி நவத்வீபத்தில் ராஜாதிராஜன் தான். இன்னைக்கும் நவத்வீபத்துடைய ராஜா கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுதான். நகர சங்கீர்த்தனத்துடைய ராஜா கிருஷ்ண மகாபிரபுதான். மகாமந்திரத்துடைய ராஜா கிருஷ்ண மகாபிரபுதான். மாற்றவே முடியாது. மாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. ராஜாதிராஜன் தான். இந்த கையோடு தூக்கி நிற்கிற சைத்தன்ய மகாபிரபு விக்கிரகமும் எதை பார்த்தாலும் மனசு கடந்து அடிச்சுக்கிறது அப்படின்னா ராஜன் தான். ராஜாதிராஜன் தான் நிமாய் பண்டிதன். அப்படி அழகா ராஜாதிராஜன் மாதிரி ஒரு நடை சின்ன கதி கஜ கதி ரிஷ்வகதியில வாயில காம்பூடம் வேற நல்லா செக்கச்சவன் கலந்து போச்சு. அதான் நகரத்தை பார்த்து ஒரு கடி கடிக்கலாமான்னு தோன்றதான். செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சவேர் ஓடுறதான் விஷ்ணுப்பிரியாவுடைய மனசு. பேர்பட்ட ஒரு செங்கனிவாய் மயங்கர ஒரு ஜம்முன்னு நடக்கிறார். பல 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 ஒரு ஜொலிப்பு ஒரு தேஜஸ். அத்தனை பேரும் தன்னில மறந்து கிடக்கிறார். நிமாய் பண்றது வரத பார்த்தார். கங்கை கல்ல அப்படி போய் நிற்கார். அப்படி சாமி இடுப்புல கையை வச்சு எல்லாரும் ஒரு பார்வை பார்க்கலாம். கிருஷ்ணபயத்துல நிற்கும், யமுனாசனோட போய் நிற்கும். நிறைய அப்படி பார்ப்பாங்க. கோபிகளையும் கோபர்களையும் ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கிறார். ரொம்ப நெருங்கிய ஒரு வைஷ்ணவ பக்தர் பக்கத்துல வந்தான். அப்போ 2-3 நாள் என்னமோ சரி அரசனுடைய சேனைகள் எல்லாம் உங்களை கைது பண்றதுக்கு வரதா கேள்விப்பட்டேன். மனசு கடந்து அடிச்சுக்கிறது. கொஞ்ச நாள் நவத்வீபத்தை விட்டுறாரு. யாரும் கேள்வி துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. வேற போய் நவத்வீபத்துக்கு போட்டு போக சொல்லலாமா? இங்கே நன்னா இருந்தா சரி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓடுகளில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு தேவக்கியம் வசுதேவரன் கிருஷ்ணன் சரி கோகுலத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம பிரிஞ்சாலும் பரவாயில்ல, இருக்கிறான் இவன் நன்னாட்டுன்னு ஆசைதான். பல்லாண்டு பல்லாண்டு 10,000 இந்த மாதிரி நீங்க நவத்வீபத்தை இருக்காது போயிடுங்க. கொஞ்சம் எல்லாம் சரியான பிறகு வாங்குவார். ஆனா அந்த ராஜா இந்த சாஜி எல்லாரும் நம்ம தர்மத்துக்கு விரோதமான எல்லாம் முகமதியர்கள் அப்படின்னா பண்ணிட்டு அடையாளம். கொஞ்ச நாள் நவத்வீபத்தை விட்டு போயிடுவாங்க. சிரிச்சாடும் ஓடி போனா எவ்வளவு தூரம் ஓடுறது? எவ்வளவு தூரம் ஓட முடியும்? எத்தனை தூரம் ஓட முடியும் வாழ்க்கையில்? அப்படியே ஓடணும். ராஜாவுடைய சனை எங்க வந்தாலும் பிடிச்சிருந்தேன் பார்க்கலாமே. இந்த மாதிரி துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் தான் பக்தி பரிமளிக்கிறது. ஜகத்குரு எங்கெல்லாம் துன்பம் வருது துன்பம் எல்லாம் பட்டத்திட்டு இருக்கான் பக்தியை சொல்லிட்டு பார்க்கலாமே. என்ன வருதோ பார்க்கலாமே. எல்லாம் நகர சங்க நாம சங்கீதம் பண்ண வச்சது எம்பெருமான் தான். இப்ப காஜியில கம்ப்ளைண்ட் பண்ண வச்சது எம்பெருமான் தான். அந்த கம்ப்ளைண்ட் நம்மளை காப்பாற்ற போதும் பகவான் தான். வேற ஒன்றும் பேச முடியல அவரால். எல்லாம் இவ்வளவுதான் அவன் தானே பண்ண. எல்லாம் அவன் தானே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாம நடக்கிறது இல்லையே. சங்கீதம் நடந்தா அவனுக்கு தெரியும், கம்ப்ளைண்ட் பண்ண அவனுக்கு தெரியும். அப்ப இது ரெண்டும் தெரிஞ்சவனுக்கு காப்பாற்றவும் தெரியுமோ. இது ரெண்டும் தெரிஞ்சு கொடுத்தா காப்பாற்ற தெரியுமே. நீரா அந்த தைரியம் தானே குடிச்சா. விஷத்தையே குடிச்சுட்டாரு. விஷம்னு தெரியாது. நீரா குடிக்காதே சொல்றா ஊதா. உடனே சொல்றா நீரா சொல்றா விஷம்னு பகவானுக்கு தெரியும். கலக்கும் போது பார்த்துட்டு அவன் தான். ஆனா குடிக்க போது அவனுக்கு எனக்காக குடிக்கல தெரியும். இவ்வளவும் பண்ண பார்த்த பகவானுக்கு இத்தனையும் நடத்தின பகவானுக்கு இது உள்ள போய் ஜீரணம் பண்ண தெரியாதோடு குடிச்சுட்டாலும் ரொம்ப தைரியம் சத்தியமானது. அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்கலாமே. இதுல எத்தனை பேர் ஜெயிச்சு நாம சங்கீதம் பண்றான் பார்க்கலான்னு அத்தனை பேர் நடுங்கிற நமக்கு தைரியம் வருவா அப்படின்னு உடனே ஒரு ஒன்றும் சொல்லவே போயிட்டா. சினிமாவை பண்ணி ஆத்துக்கு போயிட்டான். கங்கா ஸ்நானம் இப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சாயங்கால வேலைன்னு சில இடங்கள் இருக்கு, சில இடங்கள காசாலை. இந்த ஸ்ரீவாச பண்டிதர் நரசிம்ம உபாசகர். ஒரு நாள் திடீர்னு அவர் ஆனந்தமா உட்கார்ந்து நரசிம்ம உபாசனை பண்ணி நரசிம்ம பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கா. டமால் 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 கதவை இடிக்கிறா யாரோ. பயம் வந்துருக்கு. ராஜாவுடைய சேனை தான் வந்துருக்கு போல இருக்கு. அந்த இடி அவர் வரைக்கும் கேட்டதே இல்லை. பயந்து போய் யாரது நடுங்கிற குரலை கேட்டார் வயசானவர்கள். உடனே வெளிலேருந்து ஒரு சப்தம். என்னடா இவ்வளவு அழகா உபாசனம் பண்ணி என்னை கூப்பிட்டு உள்ள இருந்து யாருன்னு கேட்கிறியோ நீ? நான் கண்ணுக்கு தெரியாம இருக்கேன் உபாசனம் பண்ணி பிரத்யமா வந்திருக்கேன். வந்து கதையோட ஆன சப்தமா உன்னுடைய மூர்த்தி வந்திருக்கேன்டா சப்தம். என்னடா இது ஏதோ இது விழுந்தடிச்சு ஓடி வந்து கதவை திறந்தா இடுப்புல கையை வச்சு நிமாவி விடுத நிக்கிற அந்த ஆக்ரோஷம். நரசிம்ம ஆவிர்வாவம் வந்துருக்கு. நிமாவி கண்டுக்கிறோம்.
ஆக்ரோஷம் மன்னடி பாக்குறாரு துக்கி வாரி முக விலாசம் அந்த கண்களும் அந்த விரல்களும் அவர் நிற்கிற துவனியும் அந்த சப்தமும் இது வரைக்கும் யாரும் நிமாய் பார்த்ததே இல்லை. நரசிம்மாவே சாதாரண ஆவிபாவமா உடனே ஒரு ஹூங்காரம் ஒரு சப்தம் கர் 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 மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது உடம்பு முழுக்க ஒரு 1000 ஜானியுடைய பலம் தெரிக்கிறது. நேர போன உள்ளபடி போற எல்லாரும் பாக்குற பயந்து கை கூப்பிட்டாலும் அத்தனை நடுங்கிறாளாம். இது வரைக்கும் யாரும் நிமாய் பண்றது நடுங்கிறத அத்தனை நடுங்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம ஆத்துல இருக்க வேலைக்கார மனைவி குழந்தைகள் பேர் நடுங்கிறாள். நேர உள்ள போனார். பகவானுக்கும் ஆசனம் போட்ட நேரத்தை எல்லாம் பகவான் ஆவிர் வலிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. ஜீவாசனம் அங்கே போய் உட்காந்துருக்காரு. சம்படு எனக்கு பூஜை பண்ணிடா, என் கழுத்துல மாலை போடு, என் கழுத்துல தூவ தீப ஆராதனை பண்ணிடா அப்படின்னு அப்படி பார்த்தா அவர் கண்ணை மூடி பார்த்தா சதுர்புஜத்தோட சங்கு சக்கரம் கதை பத்மம் எத்தனையோட சாட்சாத் நிமாய் பண்ற அவ்வளவு அழகா பகவத் ஸ்வரூபத்தோட ஒரு காட்சி கொடுத்து உடனே நரசிம்ம மூர்த்தியுடைய ரூபம் அப்படியே நல்ல கோபம் கொப்பளிக்கும்படியான ஒரு கண்கள். ஆனா இந்த இடத்துல சாந்த நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் இல்லை. பிரகல்லாதன் மடிமையில வச்சிருந்த உடனே நரசிம்மன் முகத்துல ஒரு அழகு பார்க்கணும். அகோபிலத்தை பார்க்கணும். நரசிம்மன் நிறைய 9 இடமா இருப்பார். ஒவ்வொரு இடம் நிறைய இருப்பார். சில இடத்துல பிரகல்லாத வரதர்னு பேரோட இருப்பார் நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மரம் வந்து பிரகல்லாத வரதன் இருப்பார். லக்ஷ்மி நரசிம்மரை காட்டிலும் பார்த்தோம்னா பிரகல்லாதன் மடிமையில ஒரு நரசிம்மர் உட்காந்து ரொம்ப அழகா இருப்பார். பிரேமையின் எல்லையில் ஐயோ இவட தேவன் சமத்தான காரணம் ஆடலாமான்னு தோணும். அது சிங்க குட்டியா இருக்கும், பெரிய சிங்கமா இருக்கும், நரசிங்கமாவே இருக்கும், அப்படி சாஸ்தா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆவிர் பாவம் கர் கர்ன சப்தம் நரசிம்மன் மாதிரி உட்கார்ந்து அப்படி உடம்பெல்லாம் ரத்தம் தெளிச்சா மாதிரி உட்கார்ந்து இருக்கார். இமாய் கண்டு அந்நிலம் மறந்து கிடக்கிறார். சாட்சாத் பகவான் ஆவிர்பவிச்சிருக்கான். நின்று முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இளைஞன் தூண்படைப்ப அங்கு அப்பொழுதே அவன்கிய தோன்றிய என் சிங்கவிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. நம்மால் கதர்றார். எங்கடா கண்ணன் எல்லா இடத்துலயும் இருக்கான்பா. எங்கும் உளன் கண்ணன் எங்க இல்ல கேட்கிறான். இளைஞ கட்சி பிரகலாந்தவன் எங்கடா இருக்கான், மனுஷியர் எங்கடா இருக்கான், விஷ்ணு இருக்கான், பயன்மங்கள் எங்கே ஒழிஞ்சுட்டு இருக்கான், எங்க இல்ல நீ பார்க்கலப்பா, எங்கடா இருக்கான், ஜோ இருக்கான்பா. எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்க இருக்கானா, இங்க இல்லையே நான் இங்க இருக்கான். சம்பேன திருஷ்ய சம்பே நான் திருஷ்யதே இங்க இல்லையா என்று இளைஞன் தூண் படை அடிச்சானா. அங்கு அப்பொழுதே அவங்கிய தோன்றிய கிழிச்சு போடுவான். அங்கு அப்பொழுதே அப்படி தூர பிளந்து வந்தானா. கம்ப குழந்தைன்னு சொல்லுவான். கம்பத்தோட குழந்தையாண்டு பெரிய தூண் இருக்க தூணே பிரசவித்ததானே. கம்ப குழந்தைனே பேர் தமிழ்நாட்டுல. நரசிம்மருடைய பேர் ஸ்தம்பத்துடைய குழந்தை, கம்ப குழந்தைன்னு செல்லமா கொஞ்சுவாங்க. நரசிம்ம நரசிம்மரை கொஞ்சம் கூட ஆள் இருக்காங்க சோகத்துல. ராமனையும் கிருஷ்ணனையும் தாண்டி பயங்கரமா குடல்லாம் உருவி மாலையா போட்டு ரத்தத்தை குடிச்சு நரசிம்மனை கூட கம்ப குழந்தைன்னு சொல்லி கொண்டாடுவதற்கு அவ்வளவு சேஷமான பகவத் பக்தர்கள் இருக்கா. அந்த மாதிரி தூண பிளந்த அங்கு அப்பொழுது அவன்கிய தோன்றிய என் சிங்கவிரான், என்னுடைய சிங்கவிரான், என்னுடைய சிங்கவிரான் இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்ட சீவாசன் அற்புதமா பூஜை எல்லாம் பண்ணார். பண்ணவங்க ஏண்டா பயப்படுற, நாம சங்கீர்ணம் பண்றது ஒரு பயமா உனக்கு திட்டாராம். ஆவிர்வாவத்துல நாம சங்கீர்ணம் பண்றது உனக்கு என்ன பயம், ஒரு காட்சியிடத்தையும் ஒரு ராஜாவுக்கு இவ்வளவு பயமோ, என்ன காட்சிலும் உனக்கு அதான நம்பிக்கை அதிகமோன்னு நியாயமான வார்த்தை தானே. நாம சங்கீர்ண நம்பிக்கை இருந்தாங்க பயம் வராது. அதை தாண்டி ராஜா என்ன பண்ணுவானோ காஜி என்ன பண்ணுவானோ வந்துடுச்சுனா அப்ப நாம சங்கீர்ண கொஞ்சம் அஸ்வத்த இருக்குன்னு நானே அர்த்தம். என்னமே யாரும் என்ன எல்லாரும் கிழிச்சு போடுறா பய கவலைப்படாது. நாம சங்கீர்த்தனை நாசம் பண்றவாள நாசம் பண்றத நான் வந்திருக்கேன், ஆவிர்பவிச்சிருக்கேன். சத்தியம் பண்ணி சொல்றான். சம்பவம் யுகே யுகே அவதாரம் பண்ணிருக்கேன்டா, நீயே கவலைப்பட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பூஜை பண்ணிடா அப்படின்னு நல்ல பூஜை எல்லாம் பண்ணாராம். திரும்பியே சொன்னாராம் என்னுடைய பரிவாரங்கள் கூட எனக்கு பூஜை பண்ணிருந்தாங்க. உன்ன வேலைக்காரர்கள், குழந்தைகள், மனைவி, பேரன், பேத்தி எல்லாரும் பூஜை என்ன உனக்கு என்ன வரம் வேணும் கேளு தரேன்னு சார். இத்தனை பூஜை பண்ணி முடிச்சு நிமாய் பண்ணி உனக்கு என்ன வரம் கேளு நான் தரேன்னு சார். நான் கை கூப்பிண்டாராம். எப்பொழுது உன்னுடைய திருவிடிகள் நிரந்தரமான பக்தி ஒண்ணு இருந்தா போதுன்னு கேட்கிறேன். இதையும் கேட்க பிரகலாதனா மாறிட்டான். உன் திருவிடியில பக்தி ஒண்ணு இருந்தா போதும், வேற என்ன வேணும், அதெல்லாம் தானா கிடைக்கும். பிராரப்த கர்மாவனால் என்ன கர்மா பண்ணிருக்கோமோ நல்லதோ கெட்டதோ புண்ணியமோ பாவமோ பிராரப்த கர்மா கிட்டமா கிடைக்கும். உன் திருவடியில பக்தி பிராரப்த கர்மாவனால கிடைக்குமா, நீ கிருப பண்ணி ஆச்சார அனுகிரகம் இல்லாம கிடைக்கும். அதெல்லாம் பிராரப்த கர்மா எல்லாம் கிடைச்சு முடிச்சிடும், அனுபவிச்சுடலாம். ஆனா பிரபு உன் திருவடியில பக்தி வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு. பவே பவேமே அஸ்து பகவத் பிரசாதா, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம்பா அப்படின்னு உடனே அவர் சொன்னார். நிமாய் பண்டிதர்களுக்கு நரசிம்மன் பேசுறான், அழகா கட்சி பேசுறான். கவலையே படாத,
ராஜா ஆள் வரட்டும், ராஜா சேனை அனுப்பட்டும், நான் கேட்கிறேன் அவங்ககிட்ட கேள்வி, யாரை கேட்க அனுப்பினேன்னு கேட்கிறேன். ஒரு கால் காஜி சொன்னதை கேட்டு அனுப்பினா அந்த காஜியை நான் கூப்பிடுவேன். கூப்பிட்டு நீ உன்னுடைய தர்மத்தை நம்பியே அவன் சொன்னான்னா உன் தர்மத்திற்கு விசுவாசத்தை கொண்டு எல்லாரையும் அல்லான்னு சொல்ல, எல்லாரும் குதான்னு சொல்ல, அப்புறம் ஒத்துக்கிறேன் சொல்றாரு. அப்படியே சொல்ற நீ மாதிரி கண்டுக்க. ஒரு காலுடைய தர்மம் சத்தியம்னா உனக்கு அந்த தர்மத்தை விசுவாசம் இருக்குன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் அந்த தியானத்தை கொண்டு அந்த விசுவாசத்தை கொண்டு அத்தனை பேரையும் அல்லான்னு சொல்லவை, அத்தனை பேரும் குதான்னு சொல்லவை அப்படின்னு ஒரு காலம் பண்ணலைன்னா நான் அங்க இருக்கிற யவனர்கள் முதற்கொண்டு பசு பட்சிகள் முதற்கொண்டு விருட்சம் வரைக்கும் எல்லாத்தையும் கிருஷ்ணா 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 சொல்ல வைப்பேன். அதை கேட்டு அவன் அடங்கிடுவான் அப்படின்றான். சத்தியம். இந்த நம்ம தியானத்தை கொண்டு கிருஷ்ணநாம சங்கீத தியானத்தை கொண்டு அந்த முகமதியன் முதற்கொண்டு பசு பட்சி விருட்சம் ஒண்ணுத்தை விடாம எல்லாரையும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்ப வச்சு நம்முடைய தர்மம் சத்தியம் நான் நிரூபணம் பண்ண வேண்டாம். உடனே ஸ்ரீவாசனுடைய கையை கூப்பிட்டார், பிரபோ அப்படியும் ஒவ்வொருத்தர் பயம் இருந்தான். நம்ப மாட்டேங்கிறார், இன்னும் என் வார்த்தை நம்பலையா, இங்க வா, நாராயணியும் கூப்பிட்டாராம். இவருடைய சகோதரி குழந்தை, சின்ன குழந்தை, 4 வயசு குழந்தை, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாராம். உள்ளுக்குள்ள நடத்தி மாவிபவம் ஆகிச்சிருக்க நீ மாவி வா அப்படின்னாராம். குழந்தை ஓடி வந்துட்டான். கிருஷ்ணா கிருஷ்ணா அவனுக்கு பித்து பிடிக்கட்டும் சாராம். 4 வயசு குழந்தை விழுந்து பிறந்து கதையாக கிருஷ்ணா வேணும், கிருஷ்ணா வேணும், கிருஷ்ணா வேணும், கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. நடுங்கி போயிட்டான். 4 வயசு குழந்தைக்கு ஒரு சம நேரத்துல சொடுக்கு போற நேரத்துல கூட்டு கிருஷ்ணபித்து பிடிச்சு நீ அலையணும், கிருஷ்ணபித்து நீ அழுகுதாராம். உடனே அழுக வந்துடுதான். ஆடி ஆடி அகங்கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி அது ஆடலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு பிரபு போல ஆடுறதான். தைரக்க தைரக்க 4 வயசு வேண்டாம் வரைக்கும் அது பாட்டு கேமேன்னு ஏதோ பொம்மையை சொல்லாடின குழந்தை ஆடி ஆடி ஒரு கொஞ்ச நேரம் யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்புறம் அதுவே மூர்ச்சியா விழுந்துதான். இப்ப நம்பரையா அப்படின்னு பிரபு நம்புறேன், நான் நம்புறேன், சத்தியமா நம்புறேன், நீ சத்தியம் தான் நம்புறேன், நாம சங்கீதனால எதையும் சாதிக்க முடியும் நம்புறேன்னு சார் எத்தனையும் சொல்லி முடிச்சு ஒரு நம்புறேன்னு சொன்னாரோ இல்லையோ நிமாய் பண்ணி ஒரு மூர்ச்சியை தொப்புன்னு விழுந்துட்டான். ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் மூச்சு தெளிஞ்சு எழுந்தா நான் எங்க இருக்கேன்னு கேட்டேன். இவருடைய நரசிம்ம உபாசனை கிருஷ்ணன் தானே நரசிம்மன், எல்லாம் அவன் தானே இருக்கான். நரஹரி ரூபன்னு சொல்றேன், ஜெயதேவ ராஷ்டிரபதியில சொல்றோம். நரஹரி ரூபா பிரபோ, அந்த மாதிரி நான் எங்க வந்தேன், ஏதான குறும்பு பண்ணிட்டேனா, ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா என்ன மன்னிச்சுடுங்கோன்னு சாரம். ஸ்ரீவாசம் வந்துக்கிற பார்த்து கையை கூப்பிடா, பிரபோ இனிமேல என்ன ஏமாத்த வேண்டாம், நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏற்கனவே பல ஜென்மால் ஏமாந்து வைக்கிறேன், இனிமேல் ஏமாறதா இல்லை. புக்கினின் புக்கு உன்னை கண்டு கொண்டே இனி போக விடுவதுண்டே. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று சிக்கன வந்து கிடந்தாய், மாலிருஞ்சோலை எந்தாய். துக்கச் சுழனை சூழ்ந்து கடந்த வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன் இனி போக விடுவதுண்டே. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து திறந்து நின்றாய், திருமாலிருஞ்சோலை எந்தாய். பெரியாழ்வார் சொல்றார். அப்பா இந்த தேகத்து மேல அபிமானம் வச்சுட்டு இந்த தேகத்தினால உண்டாகக்கூடிய பிராரத்த கர்மம் இதெல்லாம் மாற்றிண்டு அதெல்லாம் என்னமோ உடைய கிருப்பையினால அடுத்து எரிஞ்சுட்டேன். துக்க சோழினை சூழ்ந்து கடந்த வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன். பல வருஷங்கள் கழிச்சு பல ஜென்மாத விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன்டா, உன்னை போக விடுவதுண்டே. இதெல்லாம் விடுவனான்ற விடவே மாட்டேன். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று. 6 குழந்தைகளை இழந்து ஐயோன்னு கண்ணெதிர்க்கு கல்ல அடிச்சு மோதும்படியா இழந்து கதறினாலே அந்த தேவகி வயிற்று வந்து பறந்தியடா அப்பா. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று சிக்கன வந்து திறந்து நின்றா. டக்குன்னு வந்துட்டாங்க. அதுக்காக 6 குழந்தை வேகமா காலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்பதான் இவன் எடுத்து அபிமானம் வரும். ஆனால் வேக வேகமா பறந்த உடனே அடிச்சோம். 1 மாசம் வச்சிருக்கப்படாதா இல்லையா, எங்கேயாவது தேவகிக்கு தன் அபிமானம் குறைஞ்சு வருவான்னு சொல்லிட்டு உடனே கம்சலுக்கு எழுப்பி போய் சொன்னாங்க. பிறந்து விட்டாலும் அவன் ஓடி வரான். ஓடி அடிச்சு மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றான். வந்தோன்னு நிற்க அவன் சுகமா இருக்க வந்து பிறந்தானா உடனே நின்றுட்டான். தங்கு சக்கர கதாபகவானை நின்னா உடனே பிரபுவும் வைத்தான். ஒரு மகனாய் பிறந்து சிக்கன வந்து பிறந்து நின்றாய், திருமாலிருஞ்சோலை என்றாய். அந்த மாதிரி பிரபு இனிமேல் விடுறதா இல்லை. எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொரு நாளை என்றே போய்கிரிப்பட்டேன். எத்தனை காலம் எத்தனை ஊழி ஏமாந்து போயிட, இனிமேல் ஏமாற மாட்டேன். எனக்கு நீ வேணும்.
உன்னை தவிர எதுவும் வேண்டாம் பிடிச்சிருந்தார். உடனே ஒரு ஸ்ரீவாசம் பண்ணிவரை பார்த்து இப்பதான் நீங்க கொண்டாட பிரான்சி வெக்க பண்ணி எல்லாம் வந்துட்டான். நரசிம்மாவை கவிச்சு இவ்வளவு அட்டகாசம் பண்ணி முடிச்சுட்டு கொண்டாட வெக்க பண்ணி இப்படின்னா சொல்லப்பட தலையெல்லாம் சுருந்தின வெக்கப்படும் அழகாத்தான் இருக்கு. நரசிம்மாவை வாங்க எனக்கு பூஜை பண்ணான்னு சொன்ன நிமாயும் அழகாத்தான் இருக்கான். நான் தப்பு பண்ணா மன்னிச்சுடுங்கோன்னு சொல்லி காலில் விழுந்து இணையத்தோட இருந்த அந்த நிமாயும் வீரமாத்தான் இருந்தான். தலையெல்லாம் சுருந்தின வெக்க பண்ணி எல்லாரையும் பார்த்து ரொம்ப கூடி தலையெல்லாம் குழஞ்சிண்டு தன்னுடைய ரூபம் வெளிப்பட்டு விடுத்தேன்னு வலிஞ்சுட்டே வந்த அந்த நிமாயும் அழகாத்தாய். இதே மாதிரி முராரி குப்தர் ஒரு சிரேஷ்டமான வராகமூர்த்தியுடைய உபாசகன். ஒரு நாள் ஒரு ஆனந்தமா தன் வீட்டில் உட்காந்து வராகமூர்த்தி உபாசனம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கேயோ ஆட்டில் உட்காந்து கர்ம சப்தம் போட்டு நேர இந்த முராரி குப்தராஜுக்கு போயிட்டான். அங்க போய் கதவை தட்டார். அவர் வந்தார். வந்துட்டேன்டா உன்னை ரட்சிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். வாட்டு வாசப்படி வரைக்கும் மனுஷன் மாதிரி நடந்து போனவன் வாத்துக்குள்ள நுழையும் போது வராகம் மாதிரி 4 கால் நடக்க ஆரம்பிச்சிட்டான். வராகம் மாதிரியே 2 கையை கால் மாதிரி வச்சு வராகம் மாதிரி இப்படி தலையெல்லாம் ஆட்டிண்டு கர்ன்னு சப்தம் போட்டு வயல எங்கேயோ ஜலாசம் ஒரு தள்ளு தள்ள வேகமா ஒரு தள்ளு தள்ளிட்டு அங்க போய் ஒரு பீடம் வர மேல உட்காந்துட்டா. எனக்கு பூஜை பண்ணிடா, எனக்கு தூபதீப ஆராதனை காட்டுடா சொன்னீங்க மறந்து கிடக்கிறார் நிமாய். உடனே அவர் பயந்து அடிச்சுட்டு போய் அப்படி பார்க்கிறார். அற்புதமான இந்த வராகமூர்த்தியுடைய ரூபம் தெரிஞ்சுடு. அழகாக அந்த கொம்பெல்லாம் வச்சிருந்து யஜ்ஞவராகமூர்த்தியுடைய ரூபம் தெரிஞ்சு எடுத்தான். தன்னில மறந்து கிடக்கிறார். ஆஹா எல்லாத்தையும் மறந்து கிடக்கிறார். சிதே மனஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமிய சிதே ஸ்மர்த்தா விஸ்வ ரூபம் சமாவகம் ததஹத்தம் பிரியமானம் து காஷ்ட பாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, புத்தி நன்னா இருக்கும் பொழுது, நாடி நரம்புகள் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யற சமயத்திலேயே உலகத்திற்கு காரணமும் பிறப்பச்சுவனமாகிய என்னை யார் ஸ்மரிக்கிறானோ அவன் கட்டையும் போலே கல்லும் போலே தனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கின்ற காலத்திலே நான் அவனை ஸ்மரிக்கிறேன். என்னுடைய அந்த மேலான பக்தனை அற்புதமான இடத்திற்கு பரமபதத்திற்கு அழைத்துச் செல்கிறேன்னு சொன்ன அந்த வராகமூர்த்தி கோவில் போயிடுச்சு உட்காந்து அவ்வளவு அழகா பூஜை எல்லாம் மனசெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சார். எதுக்கடா கவலைப்படுற? உன்னை நாம சங்கீர்த்தனம் பண்ண வைக்கிறதும் நானு, நாம சங்கீர்த்தனும் நானு. நீ உட்காந்து சும்மா வாய் அசைச்சா போதுண்டா. இது ரெண்டு ராஜாவிடத்தவனுக்கு பயம். அந்த ஒழுங்கா நாம சங்கீர்த்தனம் பண்ற வழிய பாடா சொல்லி மூர்ச்சை விழுந்துட்டான். உடனே கொஞ்ச நேரம் சிவப்பிரஜை வந்தார். நான் எங்கடா இங்க வந்தேன் அப்படின்னு கேட்கிறார். ஒரு மாதிரி சமாதானமாய் இருந்தது. இந்த முராரி குப்தருக்கு அனுகிரகம் சொன்னார். நிமாயி சந்தித்தார். ஒரு நாள் ஆனந்தமா ராத்திரி இந்த கதாதரனும் நிமாயி பண்றது ஏகாந்தமா இருந்தார். திடீர்னு அவருக்கு பிரேம குத்தி பிடிச்சது. சமயத்துல பகவான் மாதிரி ஆவிர்வச்சு இப்படி சொல்லிட்டு இருப்பார். சமயத்துல அப்படியே ராத்திரி திடீர்னு கேரி கேரி அழற. கதாதரர் கேட்டது, என்னாச்சு ஏன் அழறு? கிருஷ்ணன் எங்கேயோ போயிட்டான்டா. இந்த ராதிகாவுடைய விரகம் பார்க்கறது. பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணும்போது கிருஷ்ணஸ்வரூபம் வந்துடுறது, கிருஷ்ண தியானம் வரும்போது ராதிகாவோட விரகம் வந்து ரெண்டு சேர்ந்து வருது. ரொம்ப கஷ்டம். ராதிகாவோட விரகத்துல புலம்புறா, என் கிருஷ்ணன் எங்க போனான்னு தெரியலையே, இன்னும் மனசெல்லாம் காலியா இருக்கிறா, பயமா இருக்கிறா, என் பிரபு எங்க போனான்னு தெரியல, எங்க போனான்னு சொல்ல, நீ பாத்தியா? என் கிருஷ்ணன் நேற்று வரைக்கும் என் கூட இருந்தாலும் என்னமோ தெரியல, எனக்கு என் மனசுல அழுக வரமாட்டேன், பகவான நினைச்சு ஒரு பிரேம வரமாட்டேன், என் பிரபு எங்கேயோ ஓடி போயிட்டான்டா, நீ பாத்தியா சொல்ல, நீ பாத்தியா சொல்ல, புலம்ப ஆரம்பிச்சுட்டா. கத்தி கதறி அழ ஆரம்பிச்சுட்டா. உடனே கதாதரை பார்த்தார், கொஞ்சம் சமாதானப்படுத்தும். பிரபோ, உங்க கிருஷ்ணன் உங்களை விட்டு எங்க போக முடியும் சொல்லுங்க? ஹிருதயத்துக்குள்ளதான் இருக்கான். அந்த ஹிருதயத்திலேயே மறந்து ரகசியமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நீ வெளில எங்கேயும் தேட வேண்டாம், கிருஷ்ணன் என் ஹிருதயத்துக்குள்ளேயா இருக்கான். அப்ப இப்பயே பார்த்து நெஞ்சு கிழிக்க ஆரம்பிச்சுட்டான். தன் கூறி நகங்களை கொண்டு தன் நெஞ்சு கிழிக்கிறான். இப்படி ஆஞ்சநேய மூர்த்தி தன் ஹிருதயத்தை கிழிச்சு உள்ளுக்குள்ள சீதாராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து அனுபவிச்சாங்கன்னா கிழிக்கிறான். கதாதர பயந்து போயிட்டாரு, எங்கேயாவது ஓடி போயிடுவாரோன்னு பயந்து போய் இதை சொன்னா ஹிருதயத்தை கிழிக்கிறான். என்ன பிரேமபாவம், என்ன விரகம் இருக்கணும். ஹிருதயத்துல கிருஷ்ணன் இருக்கானா நெஞ்சு கழிச்சு பாக்குறேன், நடக்குமா? நமக்கு வருமா? இப்ப இருந்தா வரும். நெஞ்ச கிழிக்கிறாராம், இவர் கையை பிடிக்கிறாராம். இல்ல வேண்டாம் பிரபு இருக்காரு. இல்ல இல்ல நான் பாட்டேன், நீ விடு 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 விடு, நான் விட மாட்டேன். உள்ளுக்கு அந்த வயல அப்படி வெளில எடுத்து என் கையில அப்படி பிடிச்சு நான் பாட்டேன் அடங்கு வேண்டாராம். ஹிருதயத்தை கிழிச்சுட்டாருன்னா இவர் கிளம்பி போயிடுவாரு. ஜனங்கள் ஜீவர்களை யார் உத்தாரணம் பண்றது? யார் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே எல்லாருக்கும் யார் சொல்லிக் கொடுக்கறது? உடனே கதாதர காலில் விழுந்து கதையில் பிரபு நான் பார்த்துட்டேன், அவங்க பகவான் அங்க இருக்கா, நான் பார்த்துட்டேன் குதிச்சாங்க. நீ பார்த்துட்டியா? நீ பார்த்துட்டு தான் இருக்கான், நான் ஒத்துக்கிறேன். சமாதானமா
இந்த கதாதரன் இந்த பக்தனிடத்துல அவ்வளவு விசுவாசமா நிமாய் தந்தது. ஆச்சாரியனுக்கு சிஷ்யனிடத்திலையும் சிஷ்யனிடத்திலையும் இந்த ஆச்சரியமான விசுவாசம் வேணும். அவன் சொல்லிட்டான், அந்த கதாதரன் சொன்ன உடனே நீ சொன்னா சரிதான், நீ பாத்துட்டியா ஹிருதயத்தை பாத்தியா, கிருஷ்ணனை பாத்தியா? ஆமா பிரபு, நீலமேக சாமல சுந்தரனை பார்த்தேன். எங்க ஹிருதயத்துல பார்த்தா நிமாயே கிருஷ்ணனா பார்த்துட்டு இருக்கு. அவர் நிமாய்க்குள்ள கிருஷ்ணனை பார்த்து நிமாயே ஸ்வயம் கிருஷ்ணனா பார்த்துருக்கா. உடனே ஆனத தலைச்சா சமாதானமாச்சான், கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆனாராம். கவி ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்ரீவாச பண்டிதராக பசங்க நடந்துருக்கு. இன்னைக்கு வருவா, நாளைக்கு வருவா, இந்த காஜி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான், நகர சங்கீத தடை பண்ணிடுவான் இப்படிலாம் நினைச்சுட்டு இருந்தா சாதாரண மூட ஜனங்கள். நிறைய பேர் நாஸ்திகவாதம் பேசுறவா, சாஸ்திரார்த்தம் பேசுறவா எல்லாம் இதெல்லாம் தடை பண்ணிடலாம்னு நினைப்பா. எத்தனைக்கு எத்தனை தடை பண்ணு நினைக்கிறோம் அத்தனைக்கு எத்தனை பிரம்மாண்டமா வளரும். அப்படிதான் நடந்துருக்கு பாரத பூமியில. இந்து நம்ம அழிச்சுடலாம், பணத்தை கொடுத்து மாற்றிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காள். எத்தனைக்கு எத்தனை பணம் கொடுக்கலாம், அத்தனைக்கு இந்து தான் பெருசா வளர்ந்துருக்கு. அவ தர்மம் வளரல. எத்தனைக்கு எத்தனை பணம் கொடுத்து அதை பயமூர்த்தி இதை பயமூர்த்தி உங்களுக்கு எல்லாம் புயல் வந்து விட்டா நாங்கெல்லாம் பொம்மையை தரோம், பேப்பரை கூட போட்டெல்லாம் வந்து பேசுறாங்க. பொம்மையெல்லாம் தரோம், உங்களெல்லாம் காப்பா ரசிக்கிறது அவருக்காருன்னு சொல்லி சொல்ல சொல்ல நம்ம ஜனங்களுக்கு இன்னும் ஹிந்துத்துவா தர்மத்தை ஒரு வெறி தொடக்கடிச்சிருக்காளா இல்ல. சத்தியம் சத்தியம் ஹிந்து தர்மத்தை அழிக்கணும் நினைச்சாலே அழிஞ்சுது. ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம் தெரிய மாட்டேங்க. நிறைய பேர் இந்துக்களுக்கே தெரிய மாட்டேன். அதை வைத்திருக்கல. ஹிந்து மதம் இல்ல, ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம். ஏன் புரிஞ்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஹிந்து தர்மம் ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம். அதனாலதான் பாகவதம் இருக்கு, அதனால ராமாயணம் இருக்கு, நாராயணியம் இருக்கு, பஜகோவிந்தம் இருக்கு, திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு, எவ்வளவு கிரந்தங்கள் இருக்கு. இது கட்டு கதையா இருந்தா எவ்வளவு சொல்ல முடியுமா? பொய்யான ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு தூரம் முலாம் பூச முடியும், எவ்வளவு தூரம் அலங்காரம் பண்ணி எவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு பணம் இருக்குன்னா அலங்காரம் பண்ணி கொஞ்ச நேரம் இது மனுஷன் மாதிரி எடுக்க வைக்கலாம். ஆனா ஒரு சிட்டிக்கு மேல பணம் நிற்குமோ? பணத்துடைய சிட்டி அதை மேல மெயின்டைன் பண்ண முடியுமா? எவ்வளவு நாள் வச்சுருக்க முடியும்? ஹிந்து தர்மம் ஜீவன் உள்ள ஒண்ணு, ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம். இது அழியாது. இது ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்து காண்பிச்சதுன்னா பயந்துருவாங்க. கிருஷ்ணனை பார்த்து நடுங்கினான அர்ஜுனன். ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஏசை சிந்தல் பண்ணி தேமேன்னு இருந்தான். பகவானுடைய உண்மையான சொரூபத்தை காண்பிச்சானோ இல்லை, நடுங்கிட்டான். பிரபோ ஐயோன்னு. அதனாலதான் இங்க தேமேந்திரக்கு பயப்படாது. ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்துட்டு ஒருத்தர் நிற்க முடியும். அத்தனை கபலீகரம் பண்ணிடும். விஸ்வரூபம் எடுத்துதான் இருக்கு. அதை நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. எத்தனை கட்ட அதன் மேல வரும், அத்தனை கட்ட இந்த மேல 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 வளர்ந்துட்டே இருக்கும். சூரியனுடைய கண்ணங்கள் அதிகமாயிட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு அழகாது. எல்லாரும் தடை பண்ண நினைக்க 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 பிரம்மாண்டமா வளர்ந்துட்டே இருக்கு. நகர சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் எல்லாரும் தலைக்கிறா. அவ்வளவு அழகா நாமதம் பண்ணிட்டே இருக்கா. ஒரு நாள் நிமாய் பண்றது என்ன பசனம் பண்ணுவோம் சொன்னார். ஆஹா, இன்னும் 4-5 நாள்ல நவதீபத்துக்கு ஒரு பெரிய மகானுபாவர் வர போறார். அவர்னால நவதீபம் முழுக்க ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன் நாமதம் எல்லாம் பிரசித்தியாக போறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய அக்ரசன் அவர், என்னுடைய அண்ணா அவர் வந்துட்டு இருக்கார் கத்த ஆரம்பிச்சுட்டான். இவருடைய அண்ணாவே ஏற்கனவே போயிட்டாரு. இவர் வேற அண்ணா வராரம் ஆச்சு. 4 நாள் ஆச்சு. வந்துட்டார் ஒரு அவதூதர். நவதீபத்துக்குள்ள வந்துட்டார். அவதூதர் அவர் பாடு சுத்திட்டு இருக்கா. 20 வருஷமா பாரதம் முழுக்க கஷேத்ராரம் போயிட்டே இருக்கா. எல்லா இடங்களும் போறா. இல்ல இங்க இல்ல எல்லாத்தையும் போறார். கோவில் எல்லாம் கேட்கிறார். பகவான் இங்கே எதிர்க்க மூர்த்தி வச்சுட்டு பகவான் எங்க காணும்னு கேட்கிறாரு. எல்லாரும் பார்த்து தைத்தியம் போல இருக்கு. அர்ச்சாவதார மூர்த்தி இருக்கு, பகவான் இல்லைன்னு சொல்றாரு. அர்ச்சாவதார மூர்த்தி இருக்கு, மூர்த்திக்குள்ள சாநித்தியம் இருக்கணுமே. யாரோட்ட இறந்து போயிட்டாரு சொல்லி அவங்க ஐயோ இறந்து போயிட்டாலும் கேட்கணும். அரங்க தோற்கார் என் பணத்தை காமிச்சு வச்சுப்போமா? அர்ச்சாவதார மூர்த்திக்குள்ள அந்த சாநித்தியம் இருந்தா தானே பலம். இன்னைக்கும் பாரத பூமியிலே அர்ச்சாவதார மூர்த்திகள்ல சாநித்தியம் இருக்கு. சில பகவத் பக்தர்கள்னால மட்டுமே. பகவத் பக்தர்கள் காரணம் கொண்டுதான் அர்ச்சாவதார மூர்த்தி பாண்டரங்கன் மூர்த்தின்னு ஒரு சாநித்தியம் இருக்குன்னா நாமதேவர், துக்காராம், சக்குபாய், ஜனாபாய் இவ காரணம் கொண்டு. இல்லைன்னா பாண்டரங்க மூர்த்தி தான். அதுக்கும் ஒரு உருவம் வருது, அதுக்கும் ஒரு பலம் வருது. அப்படின்னா ஸ்வயம் பகவத் பக்தர்களான ரங்கனுக்கு ஒரு ஏற்றம்னா ஆண்டாள்னாலையும் ஆழ்வார்கள்னாலையும் தான். அவ்வளவு அழகா உடுத்திகள் ஏற்றம் இருக்குன்னா ராகவேந்திரர், கனகதாசர், மத்வாசர் இவருடைய பக்தி பகவானுடைய ஆவிர்வாவம் இறங்கி கிடக்கிறது. எல்லா இடத்துலயும் அக்னி எரியாலும் எல்லாம் யாரும் ஆயிடுமா? எல்லா அக்னியும் ஒரு பகவத் ஸ்வரூபம் இருக்குமா? சத்தையோட பண்ற யாக யஜ்ஞத்துல இன்னைக்கும் பகவத் ஸ்வரூபத்தை காமிச்சோம். அக்னி எல்லாம் பார்க்கறது ஒண்ணு மாதிரி இருக்கு. ஆனா
ஸ்வயம் பக்தியும் வினயமும் திருடமும் வைராக்கியமும் சேரும் பொழுதுதான் பகவத் ஸ்வரூபம் பகவத் சாநித்தியம் அங்கே இறங்கிட்டார். அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டா என்னுடைய அக்ரதன் வந்திருக்கார், எல்லாரும் தேடுங்கோட்டார். உண்மையா தேடுறாள், எல்லாரும் தேடுற யார் அது யார் அது யார் அது யார் அவதூதர் அப்படின்னு. நவதீபம் முழுக்க தேடினா கிடைக்கல, அவர் ரகசியம் ஒழிஞ்சிட்டு இருக்காரு அவதூதர். அந்த அவதூதர் ரகசியமா அவ்வளவு அழகா ஒரு ஆச்சாரியாத்திர ஒழிஞ்சுட்டார். நந்தனாச்சாரியா நாட்டில் போய் அங்க இருந்துருக்கா. உடனே ஒரு அடுத்த நாள் பஜனை பண்ணும்போது வந்துட்டார், என்னை பார்க்காம ஒழிஞ்சுருக்கான், எல்லாரும் தேடுவோன்னு தேடுறாரு. அவ தேடுதேன்னு தேடு நேர் நந்தனாச்சாரியாத்துக்கு நுழைஞ்சுட்டார். அங்க பார்த்த ஒரு அவதூதர் உட்கார்ந்து இருக்காரு, நித்யானந்த பிரபு, நிகாயின்னு சொல்லுவா அவர் செல்லமா. சைத்தன்யம் மகாபிரபு நித்யானந்த பிரபு அவ்வளவு சிரேஷ்டம். நிமாயின்னு சொல்லியாச்சுன்னா நித்யானந்த பிரபு முதல்ல வந்து விடுவார். நித்யானந்தர், அத்வைதாச்சாரிய அவெல்லாம் ரொம்ப க்ளோஸ். ஒரு கூட்டத்தோட மணிய புகுந்து அந்த மாதிரி நிமாயி பண்டிதர் அவரோட சேர்ந்து இறங்கி வந்திருக்காரு. நிமாயி பண்டிதரை பார்த்தாரே நித்யானந்த பிரபோ அப்படி முடிச்சு நிக்கிறாராம். கண்ணில மறந்து கண்ணு நலக்குத்தி நிக்கிறது, கஞ்சிமிட்ட மாட்டேங்க, அப்படியே முகம் பிரசன்னமாயிட்டே இருக்கு. 20 வருஷமா எந்த பகவான தேடுங்களோ அந்த பகவான பிரத்யக்ஷம் அப்படிதான் நிமாயி ரூபத்தை பார்த்துட்டான். அதுக்கு பிறந்ததுலேருந்து தான் பலராமன் இது அபிப்பிராயம் தான், நான் ஆதிசேஷன் அபிப்பிராயம் தான் இருக்கு. சின்ன குழந்தை விளையாடும் பொழுது கூட ஒவ்வொரு குழந்தை கிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு குழந்தைய குச்சியன்னு பலராமன் மட்டும் நான் தான் அந்த வேஷம் மட்டும் யாரும் கொடுக்கவே மாட்டார். சமயத்தில் ராமாயண வேஷம் போடுவார், அப்ப கூட 4 லக்ஷ்மணன் வார். சந்தர்ப்பத்துல இந்த லக்ஷ்மணன் ராமாயணம் நடக்கிற சமயத்துல யுத்த காண்டத்துல லக்ஷ்மணன் மூர்ச்சையா விழுந்துடுறான். அந்த சமயத்துல ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவனி மூலியை கொண்டு வந்து லக்ஷ்மணனுக்கு உயிர் வரணும். விளையாடிண்டே இருந்தா லக்ஷ்மணன் மூர்ச்சையை விழுந்தாச்சு. யுத்த காண்டத்துல சரியா மூர்ச்சையை விழுந்துட்டார். ஆஞ்சநேயனா அடிக்கிற பையன் சஞ்சீவனி மூலியை கொண்டு மறந்து விடு போகல. சஞ்சீவனி மூலிகை வராத வரைக்கும் அப்படியே மூர்ச்சையா இருக்கா. கொஞ்சம் நேரம் சுவாசம் மறங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஏன்னா லக்ஷ்மணனா மாறிட்டார், பயம் நித்யானந்தரா இல்ல லக்ஷ்மணனா மாறிட்டார். உடனே பயந்து போயிட்டா. எல்லா பரிவாரம் ஓடி வந்தா பிடிச்சு பார்த்தா என்னென்னமோ பண்றா, முகத்தை ஜலம் தெளிக்கிறா, சுவாசம் எப்பதான் அடங்குன்ற ஒரு சுத்தி வந்துடும். அப்ப உடனே ராமனா நடிச்சவன் பார்த்தா இல்ல ரொம்ப பாவத்துல இருக்காருன்னு சொல்லி அவனுக்கு என்னமோ தோணுது, ஆஞ்சநேயா சஞ்சீவனியை கொண்டு வாங்கணும். உடனே ஓடி வந்தோம், தோ வந்துட்டேன் பொண்ணுக்கு பக்கத்துல கையோசம் எழுந்துட்டான். அப்பா அப்பேற்பட்ட ஒரு பாவ சமாதி கற்பனையில கூட யாராவது எழுத முடியுமா? எல்லாரும் எத்தனை ராமாயணம் கேட்கிறோம். லக்ஷ்மண பாவத்துல போய் மூர்ச்சியாய் விழுந்து அந்த சஞ்சீவனி மூலிகை ஒன்றும் கிடையாது. அந்த ஆஞ்சநேயன் சஞ்சீவனி மூலிகை கொண்டு வர அந்த பாவம் வந்தாலும் அவருக்கு தெரிய உயிர் வராகம். பற்றவர் இந்த நித்யானந்த பிரபு அவர் ஆத்துல சின்ன குழந்தை தேமன் இருந்துட்டு இருந்தார். அவத்துக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அப்பா அவருக்கு எல்லா சுற்றுஷயம் பண்ணார். கடைசியில் எனக்கு ஒரு பிக்ஷை கொடுறான். என்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் பயில கூடான்னு வாங்கிட்டு 20 வருஷம் ஊரெல்லாம் சுத்தினார். பாரத பூமி முழுக்க கஷேத்ராரணம் பண்ணார். ஒரு சிட்டிக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டு நித்யானந்த பிரபு நேர பிருந்தாவனத்துல உட்கார்ந்துட்டார். நீ கிடைக்கணும் தான். இப்ப பிருந்தாவனத்தை யாரோ ஒருத்தர் வழிபோக்கம் மாதிரி வந்து பிருந்தாவனத்தை எங்க இருக்கான் கிருஷ்ணன், இப்ப நவதீபத்துல விளையாடின்னு இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே இருந்து ஓடி வந்தார். நவதீபத்துக்கு வந்துட்டா நித்யானந்தரை பார்த்த உடனே இவர் கண்கள் ஆனவர் பரிச்சயமே கிடையாது. இந்த ஜென்மாவில 2 பேரும் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. தேக சம்பந்தம் கிடையாது. ஒரே ஊர்காடா கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அவர் ஏதோ ஒரு ஆட தேசம், இவர் ஏதோ கௌட தேசம். அவ அப்பா வேற இவ அப்பா வேற. 2 பேருக்கு சம்பந்தம் இல்லை. ரத்த சம்பந்தம் கிடையாது. ஒரே பரம்பரை கிடையாது. ஒரே கோத்திரம் கிடையாது. பூர்வ ஜென்ம அவர் போன ஜென்மத்திலேருந்தே கிருஷ்ணபக்தி அடைஞ்சவர். அதனால அவர் கொண்டு லோகத்தை உத்தாரணம் பண்ணணும். அந்த 2 பேரும் பார்த்து இவர் அவர் காலில் விட, அவர் இவர் காலில் விடலாம். பிரபோ நீங்க வந்துட்டு தன்யானே என்றாராம் நிமாயி. உடனே நிதாயி பிரபோ உங்களுடைய கிருபையினாலே நான் இங்க வந்தேன் சார். பஸ்டாலுக்கு ஒண்ணும் புரியல. இங்க யார் பெரியவா யார் சின்னவா? வயசுல பார்த்தா இவர் பெரியவர், நித்யானந்த பிரபு பெரியவர், நிமாயி சின்னவர். சில பேர்லாம் கேட்டா ஸ்ரீவாசம் பண்டிதரை பார்த்து ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க. இவர் அவரை பெரியவன் அவர் இவர் பெரியவன் சார். அவர் சொன்னாராம் அவளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இந்த பாவத்தை புரிஞ்சக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. நமக்கு கிடையவே கிடையாது. அர்ஜுனனும் கிருஷ்ணன் நண்பன்னு சொல்றோம். அர்ஜுன கிருஷ்ணன் சமானமா? அதே அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்றான், அப்பா பகூனி ரதீதானி ஜன்மானி தவதார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நப்தம் வேத்த பரந்தமன் சொல்றான். அதே அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் அதே அவளை பாரு, அவளை பார்த்து ரொம்ப பிடிச்சா கல்யாணம் பண்ணி விடான்னு கண்டுறான். யார் நம்பருக்கு? 2 பேர் என்ன பாவம் யாருக்கா புரியுமா? குச்சேரும் பகவான் அவ்வளவு ஆலிங்கம் பண்ண அந்த பாவம் புரியாதா?
அந்த மாதிரி பாவம் நமக்கு புரியாது. அவளுக்கு ஒண்ணு அவாபாவத் அவா மிஞ்சினால் நோக்கி காணின்னு பார்த்ததும் உடனே இவரும் வந்துட்டா ரொம்ப ஆனந்தமா அப்படியே உட்கார்ந்துருக்கா. உடனே நிமாயி பண்டிதர் பார்த்தாரு இவருடைய பக்தி பிரவாகத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தணும்னு சொல்லி அவ்வளவு அழகா ஸ்ரீவாச பண்டிதரை பார்த்து பாகவதன் ஸ்லோகம் சொல்லுவாங்க. அவர் பாகவத்தை வாயை திறந்தாலே கிருஷ்ணதரம் சொல்லவே மாட்டான். உடனே கிருஷ்ணனுடைய அதிரூப சௌந்தரியமான மதுரமான ரூபத்தை வர்ணிக்கும்படியான ஸ்லோகத்தை சொல்ல ஒரு மூர்ச்சியாய் விழுந்து ஜோப்படி எழுந்தாராம். திரும்பி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரேன்னு கதாபிஷ்டம். உடனே பரம குஷியாயிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமா பசங்க ஒருத்தர் ஆலிங்கம் பண்ணிக்கிறா. அப்படியே இருந்துருக்கா. ஆச்சு ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. நித்யானந்தருக்கு அவர் சாப்பாடு எடுத்துட்டு அவர் சாப்பிடுவார். குழந்த மாதிரி நல்லா ஊட்டி விட்டா சாப்பிடுவார். அப்படி பேரி பேரி அழுவார். வாசலிட்டு இருப்பார். பார்த்தா ரொம்ப பெரியவர் இருப்பா, ரொம்ப குழந்த மாதிரி இருப்பார். நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவரை பார்த்தா எல்லாருக்கும் மனசுல ஒரு சமாதானம், முகத்தன தேஜஸ் ஒளிப்பதான் சொல்லிக்கிறார். அப்படியே 2-3 நாள் ஆனந்தமா பஜனையிலேயே வழிச்சு. ஒரு நாள் அப்படி பார்த்தா பஜனை நடந்துருக்கு. நிமாய் பண்டித திடீர்னு அப்படி எழுந்து உட்காந்தாராம். எங்க வாருணியை கொண்டாடுறான். பலராமராவே வந்துடும். பலராமருக்கு இந்த வாருணின்ற மது ரொம்ப பிடிக்கும். உடனே வாருணியை கொண்டா கத்துறாராம் நிமாயி. நித்யானந்தர் மூர்த்தியாக விழுந்துட்டான். உடனே எல்லாரும் பயந்து அடுத்து என்ன பண்றது இல்லை. உடனே ஸ்ரீவாசம் வந்து கொஞ்சம் கங்கா சரதி தான் வாருணி குடிங்கப்படணும்னு சொன்னான். இன்னைக்கு கடற்கரை குறித்து சமாதானம் ஆயிட்டாராம். என்ன திரும்பி உட்காந்து ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே பகவன் நாம சங்கீர்த்தன அப்படி நன்னா கலட்சம் விதவிதமான அனுபவம் விதவிதமான சுகங்கள். நித்யானந்த வயசுக்கு போனார். நேர நம்முடைய ஆட்டுக்கு நிமாயி பண்டிதர் சத்தியமாதா பார்த்து அண்ணா போயினா வருத்தப்பட ஏதோ இருக்காம அண்ணா அப்படின்னு இவள் பார்க்கும்பொழுது அப்படியே எந்த குழந்தை இந்த விஸ்வரூபனை வளர்த்து போனா அவன் ஒரு ரூபமாவே அவள் தெரிஞ்சுப்பான். சத்தியமாதா அன்னிலேருந்து தன் குழந்தையாவே பாவிச்சுங்க வந்தான். 2 பேரும் ரொம்ப அந்யோன்யம். 2 பேரையும் பார்த்தா ரொம்ப குஷியா இருக்கும் ஜனங்களுக்கு எல்லாம். 2 பேருடைய நாம சங்கீர்த்தனும் இந்த பிரேம நாட்சி 2 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. கையத்தான் இவர் தோல் அவர் கை கொண்டு அவர் தோல் கையை கொண்டு 2 பேரும் கட்டி அணைச்சுட்டு கதறி அழுதுண்டு கும்மி அடிச்சுண்டு காலை மாத்தி அடிந்து ஆடி குதிச்சுண்டு சவுண்ட ஒரு ஆசமண்டலம் போல ஒரு ஆட்டம் ஆடின்னு ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஆனந்தமா ஆடிச்சுட்டான். இந்த சமயத்துல நிமாயி பண்டிதர் அவ்வளவு அழகா சொன்னான். ஆனந்தமா சரி ஆனந்தமா 2-3 நாள் வியாச பூஜை வருது, குரு பூர்ணிமா வருது. அதை கொண்டாடலாமா? நித்யானந்தர் நம்முடைய பாக்கியமாச்சு. குரு பூர்ணிமா கொண்டாடுறது ஒவ்வொரு ஜீவனுடைய பாக்கியமாச்சு. கொண்டாடலாம் இங்க கொண்டாடலாம். உடனே இப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இங்கேயே கொண்டாடலாம், ஸ்ரீவாசராத்திலே கொண்டாடலாம். அவர் பரம பாக்கியம். என்ன பண்றது? நான் உங்களுக்கு தான் எல்லாத்தையும் நீங்களே பண்ண மாட்டான். பரம சந்தோஷமா இருக்கு. ஆனந்தமா இந்த வியாச பூஜைக்காக எல்லாரும் காத்துருந்தாங்க. நீங்களும் காத்துருந்தீங்க. நாளைக்கு வியாச பூஜை. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா